God loves you ன்னு சொல்லும்போது அடுத்த தடவை நான் சொல்றேன், உங்க கண்கள் கலங்க ஆரம்பிக்கணும். வானத்தையும் பூமி உண்டாக்குன கடவுள் என்ன நேசிக்கிறாரா? அட, இப்பேற்பட்ட தேவன் என்ன நேசிக்கிறார்னா, அப்ப எனக்காக தண்ணியை திராட்சை ரசமா மாத்த மாட்டாரா? சொல்லுங்க. எனக்காக கடலை பிளக்க மாட்டாரா? என்ன எனக்காக வானத்திலிருந்து அப்பத்தை தர மாட்டாரா? என்ன எனக்காக தருவார். ஏன்னா அவருடைய உலகத்துல நான் மட்டும், அவருடைய அன்பு எனக்கு மட்டும். Let's go to the word today. Go to John chapter 2 verses 1 to 11. யோவான் 2ஆம் அதிகாரம் அதுடைய 11 வசனங்கள், முதல் 11 வசனங்களை உங்களுக்காக நான் படிக்க போறேன். John chapter 2. John chapter 2. நம்ம ஒரு அருமையான சீசன்ல இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு இருக்கிறதே ஒரு 2 பண்டிகை தான். அதில் இந்த பண்டிகையை நம்ம ஒரு நாள் கொண்டாடுறது இல்லை, ஒரு மாதம் கொண்டாடுறோம். உண்மையா இல்லையா? இந்த மாதம் ஆரம்பத்திலேயே வீடை சுத்தம் பண்ணி டெக்கரேட் பண்ணி, சரியா, சில பேர் வந்து ரொம்ப அருமையாக டெக்கரேட் பண்ணுற அந்த விருப்பத்தை கொண்டவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் அதிகமாகவே அவங்க டெக்கரேட் பண்ணி விடுவாங்க. இன்னொரு சில பேருக்கு பாருங்கள், நல்ல துணிமணிகள்லாம் நம்ம வாங்கிடுவோம். நம்ம நிறைய பேர் கிஃப்ட்ஸு ப்ரெசன்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம். ஓகே, ஸோ ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறது அது ஒரு பக்கம் ஒரு கோலாகலம் இல்லையா? இவங்களுக்கு இங்கே எடுக்கிறாங்க, அவங்களுக்கு அங்கே எடுக்கிறாங்க, இவங்களுக்கு இப்படி எடுக்கிறேன், அவங்களுக்கு அப்படி எடுக்கிறேன், கடைசி பிள்ளைக்கு இந்த கடையில் எடுக்கலாம், முதல் பிள்ளைக்கு அந்த கடையில் எடுக்கலாம், ஆன்லைன்லேயே எடுத்துறேன், சரியா, இப்படி எடுக்கிறேன். இப்படி அவர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவர் சில டைம் இப்படி யோசிக்கிறாரு, நான் எங்கே கடன் எடுக்கலான்னு யோசிச்சுன்னு இருக்கிறேன், எந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம், எங்கே கேட்கலாம். இப்போ அந்த நிலைமைக்கு நம்ம போகணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணுமா இருக்குது. இந்த ஃபெஸ்டிவல் காலத்தில் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணுமா இருக்குது. செலவு செய்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணுமா இருக்குது. அப்போ நிறைய விஷயங்கள், கிறிஸ்மஸ்ன உடனே நல்ல துணிமணி, கோலாகலம், சந்தோஷம், வீடு டெக்கரேட் பண்ணுறோம், ஸ்டாரை கட்டுறோம். ஸ்டாரை கட்டிட்டு அப்புறம் 6 மாதம் எடுக்க மாட்டேங்கிறோம், அது வேறு கதை இல்லையா? அது அப்படியே ஸ்டாரே பிஞ்சு விழுந்தா தான் உண்டு. சரியா, இயேசு வளர்ந்து போயிட்டார் சிலுவைக்கு, என்னை கலட்டி விடுங்கன்ட்டு அதே கலண்டு விழுவுது ஜூன் மாதம் வரும்போது. ஆனால் அது ஒரு சந்தோஷம் இல்லையா? எங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறார் பாருங்கள், நட்சத்திரத்தை நான் கட்டிட்டேன் அப்படின்னா. பை த வே, நட்சத்திரம் நம்ம எல்லாருக்குமே அடையாளம். பிகாஸ் we are the pointers to Jesus. சரி, ஏன் உங்கள் வீட்டு முன்னாடி ஸ்டார் கட்டிடுறேன்னு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் எல்லாரும் ஸ்டாருங்க. அதனால தான் ஏசு கிறிஸ்து இங்கே இருக்கிறாருன்னு பாயிண்ட் பண்ணுற அந்த ஸ்டார் நாங்கள் தான். பை த வே, ஸ்டார்ன்றது கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்குது. அந்த நட்சத்திரத்தை பார்த்து இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த நட்சத்திரத்தை பார்த்து இயேசு கிறிஸ்துவை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஆமென். ஸோ நிறைய நல்ல அடையாளங்கள் கொண்டது தான். கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்போம், ஒரு சில பேர் குட்டையாக வைப்போம், ஒரு சில பேர் பெருசாக வைப்போம் இல்லையா? அதெல்லாம் டிஃப்ரெண்டாக. ஏன் அதை வைக்கிறீங்க? ஒரு சில பேருக்கு அது போராட்டம். ஏன் அதை வைக்கிறீங்க? அதெல்லாம் வைக்கக்கூடாது நீங்கள். சரி, உங்களை வைக்க முடியலன்னா வைக்காதீங்க, நமக்கு விருப்பம். ஏன்னா ஏசு கிறிஸ்து எனக்காக ஒரு மரத்து மேலே மறித்து எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். அப்போது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் தொங்குற கிஃப்ட்டை விட அந்த கிராஸ் ட்ரீயில் தொங்குற கிஃப்ட் ஏசு கிறிஸ்துவை நான் பிடிச்சிக்கிட்டதுனால இது வைக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இல்லையா? அப்போ இந்த கிறிஸ்மஸ்னு ஒன்று நிறைய கோலாகலங்கள் ஞாபகம் வருது, நிறைய விதமான சம்பவங்கள் ஞாபகம் வருது. ஒரு சில பேருக்கு பலகாரம் ஞாபகம் வரும், சில பேருக்கு போன வருஷம் சுட்ட பலகாரம் இன்னும் இருக்குதுன்றது ஞாபகம் வரும். கடிக்க முடியல யாராலையும், அது அப்படியே அங்கே அந்த பாக்ஸில் அப்படியே இருக்குது. சரியா? சரி, திரும்பி பார்க்காதீங்க, யாரோ ஒருத்தர் உங்களை தான் ஒத்து பார்த்துன்னுக்குறாங்க. ஆனால் இது எல்லா விஷயத்து மத்தியிலையும் கிறிஸ்மஸ்னு ஒன்று பாடல்கள் ஞாபகம் வருது. எத்தனை பேருக்கு அது உணர ஆரம்பிக்கிறீங்க? பாடல்கள் எங்கே போனாலும் பாருங்கள், முக்கியமாக கடை வீதிகளில் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வெறும் பிக்சர் பாட்டுங்களை போட்டு, அர்த்தம் இல்லாத பாட்டுங்களை போட்டு, வாயில் நுழையாத வார்த்தைகள்லாம் வச்சு பாடின்னு இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி மியூசிக்கெல்லாம் போட்டு கண்டபடி இருக்கிற பாட்டுங்கள்லாம் அப்படியே கிறிஸ்மஸ் சீசனில் அப்படியே மாறிடும். கிறிஸ்மஸ் பாடல்கள் சில கடைக்காரங்களுக்கு தெரியறதில்ல எது கிறிஸ்மஸ் பாட்டுன்ட்டு. ஆனால் ஏதாவது காஸ்பிள் சாங் போட்டு விடுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? எங்கள் ஸ்கூலுக்கு எதிரில் ஒரு கடை இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிக்சர் பாட்டு, ஏதாவது தப்பாங்க பாட்டு ஓடினே இருக்கும். ஆனால் கிறிஸ்மஸ் சீசன் வந்த உடனே அவர்கிட்ட கிறிஸ்மஸ் பாட்டு இல்லை, பெர்க்மன் செய்யாத கேசட் இருந்துக்குது, என்றும் ஆனந்தம், அது போட்டு விடுவார். கிறிஸ்மஸ் சீசன் ஆன உடனே ஆனந்தம் எனக்கு அடடட அருமைப்பா, பிக்சர் பாட்டுங்க ஓடின்னு இந்த இடத்துல அருமையான கிறிஸ்தவ பாடல்கள், தேவனுடைய அன்பை பற்றின பாடல்கள் வருது. அப்போ கிறிஸ்மஸ்ன உடனே பாடல்கள். இந்த டைம் நம்ம கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் ஒரு சில பாடல்களை பாடுறதுக்கு ஒரு குழு ஆயத்தமாகறாங்க நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் சர்ச்சிலேருந்து. அதை நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம் இந்த நேரத்தில். ஆனால் கிறிஸ்மஸ்னோட அந்த பாடல்கள், அந்த மியூசிக், ஏன்னா முதல் கிறிஸ்மஸ்லேயே மியூசிக் இருந்துச்சு, பாடல்கள் இருந்துச்சு. கேரல்ஸ், முதல் கேரல்ஸே தூதர்கள் தான் பாடினாங்க, மெய்ப்பர்களுக்கு பாடினாங்க. சில பேர் நம்மள்ட்ட கேட்குறாங்க, உங்கள் சர்ச்சில் கேரல்ஸ் இல்லையா? அன்றைக்கி ஒருத்தர் கேட்குறாரு, பிரதர் நீங்கள் கேர்லெஸ் போகிறீங்களா அப்படின்றாரு. கேர்லெஸ்ஸா பிரதர்? கேர்ஃபுல்லாக போகிறோம் பிரதர் நாங்கன்றேன் நான். ஓகே, சார்லஸ்கிறார், பேசிட்டு போங்கன்றேன். ஆனால் கேர்லெஸ் இல்லையா அப்படின்றாங்க. இப்போது நம்ம சர்ச்சில் நம்ம இங்கே கொண்டாடுறோம், கேரல் சாங்கெல்லாம் பாடி நம்ம கொண்டாடுறோம். அந்த பாடல்கள் ரொம்ப முக்கியமானது. ஸோ அருமையான நல்ல பாடல்கள் எல்லாம் இருக்குது. ஹாக் த ஹெரல்ட் ஏஞ்சல் சிங்னு ஒரு பாட்டு, அப்புறமா ஜாய் டு த வேர்ல்ட், நிறைய பேருக்கு தெரிஞ்ச பாட்டு.
ஜாய் டு த வேர்ல்ட். சில பேர் ஜிங்கிள் பேல் அப்படின்வாங்க, அது கிறிஸ்மஸ் தாத்தாது பாட்டு. நான் கிறிஸ்மஸ் பாப்பாது பாட்டு கேட்டுன்னு இருக்கிறேன். சரியா? ஸோ இப்போ உலகம் ஜிங்கிள் பேல்ஸை ஃபேமஸ் பண்ணி விட்டுருச்சு. அவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்ம கிறிஸ்மஸ் பாப்பா இருக்கிறார் பாரு, நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார் இல்லையா, அது சம்மந்தப்பட்ட நிறைய பாடல்கள். அதில் ஒரு ஃபேமஸான பாடல் உங்களுக்கு தெரியும் பாருங்க. Mary, did you know that your baby boy அப்புறம் will one day walk on waters? Mary, did you know that you know. சரி, நான் ஃபுல்லாக பாட மாட்டேன். தெரியாத பாட்டு ஃபுல்லாக பாடக்கூடாது. எப்போவுமே ஒரே ஒரு லைனில் பாட்டு கண்டினியூ பண்ணணும். இப்போ நீங்களும் பாரு, வேடிக்கை பார்த்துக்கிறீங்க. யாரும் சகாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரல, இவர் கஷ்டப்படுறாரு மனுஷன் அப்படின்ட்டு. சரி, மேரி டிட் யூ நோ இந்த பாட்டு. இதில் வந்து நிறைய கேள்வி கேட்குறாரு இந்த பாடகர். மரியாதை பார்த்து கேட்குறாரு, மரியாள் உனக்கு தெரியுமா நீ கையில் வச்சுங்கிற குழந்தை கடவுள்னு உனக்கு தெரிஞ்சிருந்துச்சா? மரியாள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சா நீங்கள் கடவுளுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, பால் கொடுத்தீங்க, நீங்கள் கடவுளுக்கு ரெடி பண்ணி விட்டீங்க தெரியுமா அப்படின்ட்டு ஒரு அருமையாக நல்ல ஒரு இமேஜினேஷனில் அவர் அந்த பாடல் எழுதுறார். சரியா? மார்க் லௌரி அவர் பேர். சூப்பரான ஒரு கிறிஸ்டியன் காமெடியன் வேறு அவர், அருமையான பாடகர். நிறைய கேள்விகள் கேட்குறாரு. மேரி டிட் யூ நோ, மரியாள் உனக்கு இது தெரியுமா, உனக்கு இது தெரியுமா, உனக்கு இது தெரியுமான்ட்டு. ஆனால் அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த பாட்டு தெரியுமா தெரியல நம்மளுக்கு. ஆனால் அது தெரியுமா தெரியுமா நிறைய கேட்பார். ஆச்சரியமா யோசிச்சு பார்க்கும்போது, ஆமாம் மரியாளுக்கு ஒரு தெரிஞ்சிருக்குமோ. ஆனால் தெரியும் அவங்களுக்கு, ஏன்னா கடவுள்னு தெரியாதா, கடவுளுடைய குமாரன் ஏற்கனவே தேவதூதர்னு சொல்லிட்டு போயிட்டார், அதனால் அவங்களுக்கு தெரியும். இந்த ஆச்சரியம் என்ன மாதிரி ஆச்சரியமான விஷயம்ன்றது தான் அந்த பாடகர் கொண்டு வர்றார், அந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, மரியாள் மேரி டிட் யூ நோ, மேரி டிட் யூ நோ நிறைய கேள்விகளை நம்ம அவங்கள்ட்ட கேட்டுட்டோம். But Mary knew something powerful. I want to teach to you from the word of God. What did Mary know? மரியாளுக்கு என்ன தெரிஞ்சிருந்துச்சு அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். சரியா? ஸோ மேரி டிட் யூ நோன்றது பாடல். இன்னைக்கு கிறிஸ்மஸ் சீரீஸ் உடைய முதல் பிரசங்கம். ஒரு 4-5 பிரசங்கம் பண்ண போறேன் கிறிஸ்மஸை பற்றி. அதை பற்றி ஒரு தெளிவையும் அந்த சந்தோஷத்தை நம்ம விட்டுறக்கூடாதுன்றதுக்காக. அதனால இன்னையிலேருந்து ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே, ஹாப்பி கிறிஸ்மஸ். எஸ், நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் இதை நம்ம. Mary, did you know கேட்குறோமே, but did you know what Mary really knew? So I'm going to talk to you about what Mary knew. மரியாளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தது, உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்ததா இல்லையான்னு பாருங்க. இல்லைனா மரியாளுக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்தை நம்மளும் தெரிஞ்சுக்கணுமா இருக்குது. எந்த விஷயம் பிரதர் இது? நீங்கள் ஒரு குதர்க்கமாகவே பேசுகிறீங்க அப்படின்னா வசனத்துக்கு நம்ம போயிடலாம். சரியா? வாங்க, யோவான் 2ஆம் அதிகாரம். இந்த சம்பவத்தில், இந்த நிகழ்வில் மரியாளுக்கு என்ன தெரிஞ்சிருந்துச்சு, அந்த மாபெரும் வெளிப்பாட்டை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த நேரத்தில். வாங்க, ஜான் சாப்டர் 2 பாருங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இந்த கல்யாணத்துடைய ரெக்கார்டில் மாப்பிள்ளை பேர் போடல, பொண்ணு பேர் போடல, மாப்பிள்ளையுடைய மாமன் பேர் போடல, பொண்ணுடைய சித்தப்பா பேர் போடல, யார் சமையல் பண்ணுறாங்க, யார் நாதஸ்வரம் ஊதுறாங்க, யார் பேரும் இல்லை, இயேசுடைய பேர் இருக்குது. உங்கள் கல்யாண வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமானவர் யார்? உங்கள் கணவரா இல்லை உங்கள் மாமியாரா? கரெக்டாக சொல்லுங்கள். 2 பேரும் இல்லை, யார்? ஜீசஸ். சிஸ்டர் சொல்கிறாங்க, நான் கூட முக்கியம் பிரதர் அப்படின்றாங்க. முக்கியம் தான், நீங்கள் ஜீசஸ் முக்கியம். உங்கள் திருமணத்திலே மிக முக்கியமான நபர் யார்? ஜீசஸ். அவரை மகிமைப்படுத்தும்படி 2 பேரும் சமர்ப்பணம் பண்ணாலே திருமண வாழ்க்கை ஆசீர்வாதத்தை நோக்கி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த கானா ஊர் கல்யாணத்தில் ஏசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் வரலன்னா காணாமல் போன கல்யாணம்னு வந்திருக்கு இந்த இடத்துல, இல்லையா? ஆனால் கானா ஊர் கல்யாணம் பாருங்க, அங்கே இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுப்பட்ட போது, அப்போ பல நாட்கள் நடத்துவாங்களாம் பாருங்க. 1 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணி 7 நாள் கல்யாண ரிசப்ஷன் இருக்குமா. எவ்வளோ பேர் சந்தோஷப்படுறீங்க, நல்ல வேலை அந்த காலத்தில் பிறக்கல நான் அப்படின்ட்டு. 7 நாள் கல்யாண ரிசப்ஷனு. எல்லாரும் வந்து மொய் கொடுக்குறாங்களோ இல்லையோ சாப்பிட்டு போய் திராட்சரசத்தை நல்லா குடிப்பாங்க. மெடிட்டரேனியன் ரீஜன் அது, மிடில் ஈஸ்ட்ன்றதுனால கிரேப்ஸுடைய அந்த பலன் அவங்க அதிகமாக அனுபவிக்கிறவங்க, அவங்க காமனான விஷயம் அது. திராட்சரசம் தீந்துருச்சு பாருங்க, குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, இயேசுடைய தாய் மரியாள் வந்து இயேசுகிட்ட சொல்றாங்க, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன் அப்படி சொன்னாங்க? ஒரு தாய் அப்படி தான் சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது பண்ணுன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? உங்கள்கிட்ட வந்து அம்மா சொல்றாங்க, டேய் என்ன தீந்துச்சுரா அப்படின்னு என்ன சொல்றீங்க, அதுக்கு என்கிட்ட வந்து சொல்றீங்க அப்படி சொல்லாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனடியாக போய் சேட்டா கடியில் லேட் ஆகாமல் எண்ணெயை வாங்கிட்டு வந்து கொடுத்துடணும்னு அர்த்தம். அதுதான் இந்த அம்மா அதை தான் பண்ணுறாங்க. திராட்சரசம் காலி ஆயிடுச்சாம்ப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? அற்புதம் பண்ணுறவர் நீ, அதுதான் உங்ககிட்ட சொன்னேன், அதுதான் அர்த்தம். ஏதாவது பண்ணுங்க அப்படின்றாரு. யார்? மரியாள் இயேசுகிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஒரு தாய் மாதிரியே கரெக்டாக பேசி, ஷீ சச் அ மதர் இல்லை?
ஸோ அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார். இந்த அம்மா என்ன சொல்ல வராங்க, எஸ் அப்படின்னு சொல்ல அவர் தெரியும் என்ன அர்த்தத்தில் சொல்ல வர்றாங்க மரியாள். அப்போ ஸ்திரீயே, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணலாமா கொஞ்சம்? யாரும் நீங்கள் கடவுளாக இல்லைன்னா உங்கள் அம்மாவை பார்த்து ஸ்திரீயேன்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஒரு வேத வல்லுநர் சொல்கிறாரு, கிரேக்க மொழியில் இந்த ஸ்திரீன்ற வார்த்தை வந்து மேடம் அப்படின்ற ஒரு ரெஸ்பெக்டபிள் டேர்ம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நம்மளுக்கு இப்போ சமாதானம் ஆகிட்டோம். நம்ம எப்படி அவர் அவங்க அம்மாவை பார்த்து ஸ்திரீன்னு சொன்னார், பேஜார்படாதீங்க, அது ஒரு ரெஸ்பெக்டபிளான வேர்ட். மேடம் அப்படின்றாங்க. மேடம் என் டைம் இன்னும் வரல அப்படின்றாரு பாருங்க. அவர் சொல்கிறாரு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயத்தில் என்கிட்ட வந்து ஏன் கேட்டுனுக்கிறீங்க, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இன்னும் நான் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கல, இன்னும் என் ஊழியத்தை அற்புத விதமான ஊழியமாக நான் இன்னும் ஆரம்பிக்கல. நான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன், சீசரில் வந்திருக்கிற அடையாளம் நம்மளுக்கு தெரியுது அந்த இடத்துல. ஆனால் இன்னும் என் வேலை வரல அப்படின்றாரு. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். இப்போ என்ன சொன்னார் இவர், என் வேலை வரலன்னாரு. ஆனால் இந்த அம்மா என்ன தெரியுமா, அவர் அப்படிதான் சொல்லுவார், ஆனால் அவர் செய்வார். என்னவோ தெரிஞ்சிருந்துருச்சுன்னா இல்லையா மரியாளுக்கு, இல்லையா? என்னவோ தெரிஞ்சு வச்சுதான் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அவங்க. ஏன்னா இது சாதாரணமான பேச்சா இது? அவர் சொல்லிவிட்டார்ல, என்ன முடியாதுமா, என் டைம் இன்னும் வரலன்னும் போது வேலைக்காரங்களை பார்த்து இவர் சொல்லிட்ட பிறகு அப்படியாப்பா அப்படின்ட்டு, எப்பா என்ன சொல்கிறாரு செய்யுங்க, ஏதோ பயங்கரமாக பண்ணுவார் அப்படின்ட்டு இந்த அம்மா அப்படியே போகிறாங்க. என்னவோ தெரியும் மரியாளுக்கு, அதை நம்மளும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணுமா இருக்குது. சரியா பாருங்க, வசனத்தை அப்படியே திறந்து பாருங்க. அதன்படி செய்யுங்கள் என்றால், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள். கேட்ரிங் மேனேஜர் இருக்கிறார்ல, அவர்கிட்ட தான் புக் பண்ணியிருக்கிறாங்க பிரியாணி அது இதெல்லாம். அவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட போய் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அந்த திராட்சரசம் எங்கேருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி, கால் கழுவுற தண்ணியெல்லாம் வச்சிருக்கிற ஜாடியிலேருந்து வந்துச்சுன்ட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரிந்ததே அன்றி அந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, பாவம் மாப்பிள்ளைக்கு எங்கே இருந்துச்சுன்னு தெரியல, அவரை கூப்பிட்டு, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். ஆரம்பத்தில் நல்ல திராட்சரசத்தை கொடுத்துட்டு, ஆனால் லாஸ்ட்டில் தான் என்ன பண்ணுறாரு, இருக்கிற திராட்சையில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்னடானா லாஸ்ட்டில் நல்ல திராட்சரசத்தை வச்சுருக்கிறீங்களே மாப்பிள்ளை, நீங்கள் செம்ம மாப்பிள்ளை அப்படின்றாரு. மாப்பிள்ளையை பார்த்துப்பா, மாப்பிள்ளைக்கு ஒன்றும் தெரியல, அவர் பொண்ணு கூட ஃபோட்டோ பிடிச்சுன்னுக்கிறாரு இந்த நேரத்தில், இல்லையா? வர்றவங்க யாருன்னு கூட தெரியாமல் ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பிட்டு போங்க அப்படின்றார் ஸ்டேஜ்லேருந்து அவர். சரியா? அதான் மாப்பிள்ளைங்களுடைய கெதி. அவருக்கே அங்கே குடிக்கிற தண்ணி இல்லாமல் இருக்கும் 2 மணி நேரம். ஆனால் அவர் பார்த்து, மாப்பிள்ளை என்ன செம்மையாக பண்ணிட்டீங்க மாப்பிள்ளை, நீங்கள் திராட்சரசம் சூப்பர் மாப்பிள்ளை, அங்கேருந்து அப்படியா என்ன சொல்கிறீங்கன்னு ஒன்றும் கேட்கலைங்க, என்னவோ ஒன்று சந்தோஷமா இருங்க அப்படின்றார் அவர். பாருங்க என்ன நடந்துன்னு சொல்லி, நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இதுவரைக்கும் எந்த அற்புதத்தையும் பண்ணல இயேசு கிறிஸ்து, இதுதான் முதல் அற்புதம். ஆனால் எனக்கு இன்னைக்கு விஷயம் என்னன்னா, மரியாளுக்கு என்னவோ தெரிஞ்சிருந்துச்சு பாருங்க, வேற மாதிரி இவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. மரியாள் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு இந்த அற்புதம் நடந்திருக்காது. மரியாள் ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அன்னைக்கு திராட்சரசம் குறைவுபட்டு போயிருந்திருக்கும். 2 குடும்பத்து மத்தியிலும் சண்டை வந்திருக்கும். குடும்பம் அந்த கல்யாணமே நிப்பாட்டுறதுக்கான எல்லா வாய்ப்புகள் இருக்குது. என்ன பிரதர் நடக்குமா பிரதர்? நான் போன வாரம் ஒரு நியூஸ் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் பாருங்க. ஒரு இடத்துல ரசகுல்லா காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி கல்யாணமே நின்றுச்சான். இன்னும் நீங்களும் ஒரு சில பேர் பார்த்துருக்குறீங்க, அதை நான் வீடியோவே பார்த்தேன் பாருங்க, ரசகுல்லா காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் திராட்சரசம் இங்கே காலினா அது ஒரு பெரிய வகையில் பாதிக்கப்படும். ஆண்டவர் காப்பாத்திட்டார். ஆனால் மரியாளுடைய ரெஸ்பான்ஸ் தான் எல்லாத்துக்குமே காரணம். வாட் டிட் மேரி நோ? என்னவோ தெரிஞ்சிருந்துச்சு இந்த மாதிரி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ஏன்னா அந்த கதை யோசிச்சு பாருங்களேன் எப்படி நடக்குதுன்னு சொல்லி. நல்லா கவனிங்க. முதலாவது இவங்க எல்லா சாதாரண தாய் மாதிரி தான் பேசுகிறாங்க. திராட்சரசம் காலி ஆச்சாமாங்க, போய் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுன்னு அர்த்தம். இப்போ இவர் கரெக்டாக சொல்லிடுறாரு, ஸ்திரீயே என் வேலை வரவில்லை, உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னா இந்த விஷயத்தில் என்ன, ஏன் நீங்கள் என்கிட்ட ஏன் வரீங்க இந்த விஷயத்துக்காக? உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை.
இன்னும் வரவில்லைன்னு சொல்லி அப்புறம் ஜீசஸ் கிட்ட அவர் சொல்லிட்ட பிறகு இந்த அம்மா கண்டினியூ பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கப்பா, எப்படினாலும் செஞ்சு முடிப்பார் எனக்காக அப்படின்ட்டு இந்த அம்மா கிளம்புறாங்க பாருங்க. நான் மரியாள் உடைய விஷயத்தை யோசிச்சு பார்க்குறேன் பாருங்க. மரியாள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்றேன் நான் இல்லையா. இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து யாரு? பூலோகத்தில் எதுக்கு வந்தார்? ஜூஸ் கொடுக்க வந்தாரா? ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுக்க வந்தார். வானாதி வானங்களை விட்டு இறங்கி வந்து உயிரை கொடுத்து ஜனங்களை ரட்சிக்க வந்தவரை பார்த்து ஜூஸ் காலி ஆயிடுச்சு, நீ ஜூஸ் கொடுக்காம என்ன பண்ணின்னு இருக்கிற அற்புதரே அப்படின்னா என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க மரியாள்? நீங்க அவர் எப்பேற்பட்டவர், அவர்கிட்ட போய் நீங்க ஜூஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? நீங்க ஜூஸ் நீங்க தரக்கூடாதா? அது மட்டும் இல்லை மரியாள் அவர்களே, இதுதான் இயேசு கிறிஸ்துடைய முதல் அற்புதமா இருந்தா ரட்சிக்கிற பணி ஆரம்பிக்கணும்னா எப்படி ஆரம்பிக்கலாம்? ஃபர்ஸ்ட் அற்புதம் ஜூஸ் கொடுத்தாரு, நல்லா வகுது. அது ஃபர்ஸ்ட் அற்புதம். என்ன பண்ணலாம்? வாங்க மரியாள் கல்லறைக்கு போலாம். அங்க 10 வருஷமா செத்து கிடக்கிற ஒரு மனுஷனை வெளியே உயிரோட இயேசு கொண்டு வருவார். கொண்டு வர்றது நிமித்தம் ஊழியத்தை பகிரங்கமா ஆரம்பிக்கலாம். அப்படி பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்ல தோணுது. நீங்க என்ன தண்ணி திராட்சரசமா மாத்தினார், இதெல்லாம் பெரிய அற்புதமா? ஊழியத்துல முதல் அற்புதம் எங்க போகணும்? நம்ம பயங்கரமா பண்ண மரியாள் வாங்கன்னா இந்த அம்மா இல்லை, ஜூஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் அற்புதமாக இருக்கணும். எனக்கு அவர் ஜூஸ் பண்ணி தரணுமா இருக்குது. இந்த கல்யாணத்தில் இருக்கிறவங்க என் வேண்டப்பட்டவங்க, இந்த குடும்பம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன குடும்பம். ஏன்னா இவர் வளர்ந்தது நாசரேத்து, அது கானா, இது எல்லாமே கலிலேயாவில் இருக்கிற பக்கத்து ஊர்கள் இல்லையா. அந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்றாங்க அந்த இடத்துல. அப்புறம் என்ன இது? ஐயோ இயேசு எதுக்கு வந்தாரு? இன்னும் கொஞ்சம் ஜனங்களுக்கு ஜூஸை கொடுத்து அந்த அவங்களுடைய திராட்சரசத்தை கொடுத்து இன்னும் குடிகாரங்களை எழுப்பத்துக்கு வந்தாரா அவர்? இல்லை உயிரை கொடுத்து பாவத்தில் மரித்த ஜனங்களை உயிரோட கொண்டு வர வந்தாரா அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. இந்த கதை படிக்கும்போது, இந்த சம்பவத்தை படிக்கும்போது இதெல்லாம் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்களும் அந்த ஆங்கிளெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னொன்று கூட எனக்கு ஞாபகம் வருது, எனக்கு தெரியுது பாருங்க. இந்த இடத்துல நான் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்றேன். ஒருவேளை அந்த கல்யாணத்தில் நான் இருக்கிறேன்னு வச்சுங்க, நானும் என் ஃப்ரெண்டுங்களாம் அங்கே இருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இடத்துல திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு. என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, கிரேஸ் திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சான். ஆமாம். அப்போ நான் என்ன சொல்லுவேன்? பரவாயில்ல, கிரேப்ஸ் ஜூஸ் காலி ஆயிடுச்சுன்ட்டு கிரேஸ் கிட்ட வந்து சொன்னீங்க, நீங்கள் கேலி பண்ணுது போதும். இல்லைப்பா ஜீசஸ் வந்துக்கிறாராங்க, அவர் வந்துக்கிறாரு, நல்லாகிறாரு. ஆமாம் நல்லாகிறாரு, நீ தான் போய் அவர்கிட்ட சொல்லி ஒரு அற்புதத்தை பண்ண சொல்லு, ஏன்னா அவர் உலக ரட்சகர் அவர் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா சரி, ஏதோ ஒரு வகையில் என்னை வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணி அவர்கிட்ட பேச வச்சுட்டாங்கன்னே வச்சுக்கலாம். சரியா? சரி என்னப்பா ஜூஸ் பண்ண சொல்லணுமா? சரி எதுக்கோ கேட்டு பார்க்குறேன். அவர் எவ்வளோ பெரிய ரட்சகர் அவர்கிட்ட போய் ஒரு ஜூஸ் கேட்க அனுப்புறீங்களே நீங்கள். சரி போகிறேன், இருங்க போகிறேன், உங்களுக்காக போகிறேன்ப்பா, நான் கல்யாண வீட்டுக்காக போகிறேன். ஜீசஸ் பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட் தம்பி கிரேஸ் எப்படி இருக்கிறேன்? ஜீசஸ் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஜீசஸ் என்ன ரொம்ப தள்ளாடுற, திராட்சை ரசம் குடிச்சிட்டியா? ஜீசஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க ஜீசஸ். ஜீசஸ் திராட்சை ரசம் பைதவே, அந்த திராட்சை ரசம் காலி ஆச்சுங்க, தீந்துச்சு. ஜீசஸ் ஏதாவது செய்யுங்க, இல்லைன்னா அந்த குடும்பம். ஜீசஸ் கிரேஸ் இப்போ ஸ்திரீன்னு என்ன பார்த்து சொல்ல முடியாது, தெரியா? கரெக்டா இல்லை? என்ன மனுஷன் பாணி அப்படின்னா வேணா, என் டைம் வரல, உனக்கு எனக்கு என்ன? ஏன் என்னத்தை டிஸ்டர்ப் பண்ணுறேன்? என் டைம் வரல, என் பிளான்ல அது இல்லை. சரியா தம்பி? சரிப்பா, என் பிளான்ல அது இல்லை, போப்பா. பெரிய நோ, அது இல்லவே இல்லை, முடியல. நான் என்ன பண்ணுவேன்? இமீடியட்டா ஜீசஸ் எக்ஸாக்டாக இதை தான் சொன்னேன். ஜீசஸ் நான் எக்ஸாக்டாக இல்லைன்றார் அவர். இல்லை சாரி ஜீசஸ், சாரி ஜீசஸ், எப்பேற்பட்ட ரட்சகர் நீங்க, வானத்தை விரிச்சு விட்டு நட்சத்திரத்தை ஊதி விட்ட அப்படியே ஒரு அருமையான கர்த்தர் நீங்க. உங்கள்கிட்ட போய் ஜூஸ் கேட்டுட்டு சாரி ஜீசஸ் என்ன மனுஷங்க ஜீசஸ், ஆனால் உங்களை நான் ஐ லவ் யூ ஜீசஸ், சொன்னல அப்பவே. சாரி ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட். இது என்னுடைய ரெஸ்பான்ஸாக இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் இருந்தீங்கன்னா, அவர் இல்லைன்னு சொன்னால் என்ன சொல்ல போகிறோம்? இல்லைனா இல்லை. உங்களை மாதிரி பிளான் போடுறவர் யாராவது இருக்கிறாங்களா? உலகத்தையே அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு செஞ்சு வச்சுக்கிறீங்க. உங்கள் பிளானில் நான் குறுக்கால வரணும்னு நினைப்பேன்னா தெளிவாக சொல்லிட்டார் மரியாள் கிட்ட. ஸ்திரீயே, அந்த மேடம்லேயே அந்த மேடம் புரிஞ்சுருந்துக்கணும் என்னான்ட்டு. இல்லை இன்னைக்கு ஜூஸ் இல்லை, தண்ணியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சா தண்ணியை குடிச்சுட்டு வீட்டுக்கு போட்டோம், அதுதான் பிரச்சனை இந்த இடத்துல. ஆனால் மரியாள் ரெஸ்பாண்ட் பண்ணுறது வேற மாதிரி இருக்குது. தெளிவாக சொல்கிறாரு பாருங்க, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை வரவில்லை. அப்படின்னா அர்த்தம் என் பிளான்லேயே அது இல்லை, அதனால இல்லைன்ட்டாரு. ஆனால் மரியாள் சொல்கிறாங்க, அப்படியா நீங்கள் பண்ணுங்கப்பா, அவர் சொல்கிறத பண்ணுங்கப்பா. ஏதோ ஒன்று நடக்க போகுது, பயங்கரமாக பண்ண போகிறார். ஓகே சூப்பராக பண்ண போகிறார்.
போங்கடா, நிற்காதீங்க, அவர் சொல்கிறத பண்ணுங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே கூட கேட்டிருக்கோம், என்ன மரியாள் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்களே, அவர் தான் இல்லைன்னு சொல்லிட்டாரு, இந்த அம்மா இல்லைன்னு சொன்ன மாதிரியே நடந்துக்காம இல்லை அவர் எனக்காக செய்வாருன்ற மாதிரி இந்த அம்மா பேசிட்டு இருக்கிறாங்களே. இவங்க அப்படி ரியாக்ட் பண்ணதுனால தான் திட்டங்களை போட்டவர் திட்டத்தையே மாத்துறாரு. என் வேலை வரலன்னு சொன்னவர் அந்த டைமையே அவங்களுக்காக ஷிஃப்ட் பண்ணி திராட்சை ரசத்தை இம்மீடியட்டா கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க, தண்ணியை திராட்சை ரசமாக்குறது பெரிய அற்புதம். ஆனால் ஒருவேளை அங்கே கிரேப்ஸ் இருந்தாலும் அதை சிறந்த திராட்சை ரசமாக மாற்றுறது பெரிய அற்புதம் தான். ஏன் தெரியுமா? திராட்சை ரசம், நல்ல திராட்சை ரசத்தை கொண்டு வர்றது ரொம்ப ஒரு காலம் எடுக்கும். முதல் திராட்சை செடி வளரணும், அது ஒரு சில மாதங்கள் எடுக்குது. வர்ற முதல் திராட்சையை சாப்பிட முடியாதுன்றாங்க, ரொம்ப புளிப்பாக இருக்குமா. அதை விற்பனையும் பண்ண முடியாது. அதை தூக்கி போட இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது திராட்சை அடுத்த ஜெனரேஷன் வரும்போது இன்னும் ருசியாக வருமா பாருங்க. ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் தான் ரொம்ப ருசியான திராட்சை பழமே கிடைக்குமா. அப்புறம் அந்த திராட்சை பழத்தை ஜூஸ் பண்ணி கொடுத்தா கூட அது வெறும் கிரேப் ஜூஸ், அது வைன் இல்லை. இட் வில் நாட் இன்டாக்சிகேட் anyone. இட்ஸ் வேல்யூ இஸ் வெரி லெஸ். வெறும் ஜூஸ், கிரேப் ஜூஸ், அவ்வளோதான். ஆனால் இயேசு அங்கே கொடுத்தது சிறந்த திராட்சை ரசம். சிறந்த திராட்சை ரசம் வரணும்னா இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 20 வருஷமாவது அந்த திராட்சை ரசத்தை அப்படியே வச்சாதான் அது சிறந்த பெஸ்ட் வைன்னு சொல்லி அப்பதான் அதை சொல்லவே முடியும்னு. என்ன ஆச்சரியம் பாருங்க. 20 இயர்ஸ் ஆகிற விஷயத்தை ஜீசஸ் ஒரு க்ஷண பொழுதுல, ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல கர்த்தர் கொண்டு வந்தார். ஏன்? ஏன்னா அவர் காலத்துக்கு அப்பாட்டக்கர். நீங்க கரெக்டா சொல்லுங்க, அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர். எல்லாரும் சொல்லுங்க, he is outside time. காலத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறதுனால 20 வருஷம் எடுக்கிற விஷயத்தை ஒரே ஸ்பிளிட் செகண்ட்ல திராட்சை கொடுக்குறாரு பாருங்க. மரியாளுடைய ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்லைன்னா இது நடந்திருக்குமா? அப்ப இந்த முழு அற்புதத்துக்கும் காரணம் என்னது? மரியாளுடைய ரெஸ்பான்ஸ். என்னுடைய கேள்வி என்னன்னா, சாதாரண மனுஷன் ஏசுகிட்ட போய் ஜீசஸ் ஜூஸ் தரீங்களா? இல்லையா? ஓகே ஜீசஸ், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஜீசஸ், நான் அப்படி போயிடுவேன். ஆனால் இவங்க வேற மாதிரி இருக்கிறாங்க. என்னப்பா ஜூஸ் காலி ஆயிடுச்சு, மா என் டைம் வரலம்மா. அப்படியா? டே தம்பி, அவர் சொல்றதை பண்ணுங்கடா, அவர் சொல்றதை பண்ணா திராட்சை ரசம் கிடைக்கும். என்னவோ இவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, இது மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வந்துருந்துச்சு. I want to know what Mary knew and I want to let you know right now. Are you ready for the news? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஏன்னா மரியாள் 30 வருஷம் இயேசுவை பார்த்துருக்காங்க பாரு. ஏசு கிறிஸ்துவுக்கு சாப்பாடு ஊட்டி கைப்பிடிச்சு நடந்து ஏசு கிறிஸ்துவானவர் ஒரு தச்சனாக வேலை செஞ்சு ஒரு நல்ல வாலிபனாக அவர் செயல்படுகிறார்னா அவருடைய தாய் அவ்வளோ அன்பை ஊட்டி வளர்த்து பழகி இருக்கிறாங்க ஏசு கிறிஸ்துவோட. அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய உள்ள என்னன்னு மரியாளுக்கு தெரியும். தெரிஞ்ச மாதிரி தான் இவங்க நடந்துக்கிறாங்க. கரெக்டா இல்லையா? ஏன்னா புதுசா கேட்ட மாதிரியெல்லாம் இல்லை, தெரிஞ்ச மாதிரியே நடந்துக்கிறாங்க. அப்படின்னா மரியாளுடைய உள்ளத்துல என்னத்தை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க தெரியுமா? இதுதான் மெசேஜ் உடைய மிக முக்கியமான பாயிண்ட். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்ம யாரா அங்க இருந்தாலும் நம்ம சொல்லியிருப்போம், உங்க டைம் இல்லையா ஆண்டவரே, உங்க அற்புதம் இல்லையா, அடடா நீங்க இல்லைன்ட்டீங்களா, இல்ல அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம போயிருப்போம். ஆனா மரியாள் அவர் இல்லைன்னு சொல்லிட்ட பிறகு கூட அவர் செய்வாரா தம்பி, நீ பாரு அவர் செய்வார், நீ சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு நம்பிக்கை வச்சாங்கன்னா காரணம் என்ன தெரியுமா? 30 வருஷமா இயேசு கிறிஸ்து மனிதனாகவும் தெய்வமாகவும் நமக்காக இறங்கி வந்த அந்த மனிதனை அவர் பார்த்து 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 30 வருஷம் செலவு பண்ணியிருக்காங்க பாரு வருஷத்தை. அவங்களுக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு. என்ன தெரியுமா தெரிஞ்சிருந்துச்சு? உன் பிளான் இல்லை, கரெக்டு, ஆனால் நீ பிளானை மாற்ற முடியும் எனக்காக. இது டைம் இல்லை, கரெக்டு, ஆனால் டைமுக்கு அப்பாற்பட்டு வேலை செய்கிறவர் தான் நீ. எனக்கு தெரியும் உன்னை பற்றி, நான் யாரு, உன்னை நேசிக்கிறேன், நீ யாரு, என்ன நேசிக்கிற. அதனால ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், என் மனசில் ஒரு விஷயம் இருந்தால் அது உனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நீ ஏதாவது செய்வேன்னு எனக்கு தெரியும். என் மனசில் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை நீ கண்டுக்காம போக மாட்டேன். எனக்கு திராட்சை ரசம் தேவை, இந்த குடும்பத்து மேலே நான் அக்கறையாக இருக்கிறேன்ப்பா, எனக்கு திராட்சை ரசம் வேணும், இந்த அற்புதம் வேணும், இந்த அற்புதம் வேணும்னு தெரிஞ்சுட்டு நீ சைலண்டாக இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். 30 வருஷம் உன் அன்பை பார்த்துட்டேன், 30 வருஷம் நீ யோசிக்கிற விதத்தை பார்த்துட்டேன். எனக்கு ஒன்றுனா நீ சும்மா இருக்க மாட்டேன், எனக்கு ஒரு தேவைன்னா நீ கை கட்டி நிற்க மாட்டேன். என் மனசில் ஒரு விஷயம் இருந்தா அது உனக்கு ரொம்ப முக்கியமானது. இதுதான் மரியாளுக்கு தெரிஞ்சது, இதை தான் நம்மளும் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு. எல்லாரும் சொல்லுங்க, என் மனசுல ஒன்று இருந்தா அது இயேசுவுக்கு ரொம்ப முக்கியமானது. சத்தமா சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கே கேட்கும். நல்லா கை உயர்த்துங்க பார்க்கலாம், நல்லா கை உயர்த்துங்க, சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, என் மனசுல ஒன்று இருந்துச்சுன்னா அது என் இயேசுவுக்கு ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, ஏன்னா நான் அவருக்கு ரொம்ப முக்கியமானவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா நன்றி செலுத்தினா கர்த்தருக்கு ஒரு ஆராதனை செலுத்துங்க. ஏன்னா
இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும்னு சொல்றேன் நான். What did Mary know? Mary knew if something concerns her, it's very important to Jesus. உங்க டைம் வரல, எனக்காக நீங்க மாற்ற முடியும். உங்க பிளான் இல்லை, இது பிளான் உங்களுது தானே, மாத்துங்க எனக்காக. ஏன் நீங்க மாத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், நீங்க என்ன ரொம்ப அதிகமா நேசிக்கிறீங்க. கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார், தேவன் உங்களை நேசிக்கிறார். இன்னொரு தடவை ட்ரை பண்றேன். தேவன் உங்களை நேசிக்கிறார். என்கிட்ட கூட நிறைய பேர் இதை சொல்லியிருக்கிறாங்க. நான் பயங்கரமா ரெஸ்பாண்ட் பண்ணாத நாட்கள் நிறைய இருந்திருக்குது. God loves you. Yes, amen. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். தெரியும், பாஸ்டர் புள்ள நான். I know. God loves you. God loves the you, God loves the me, God loves the he, God loves the she, God loves the Bible. God loves the plant of chedi, God loves the tree of the maram, God loves the cow of the mud. God loves all. God love you, I love you. God loves you. அதுக்கு என்ன? என் கேள்வி என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, ஏன் பிரதர் அப்படி பண்ணீங்கன்ட்டு. இப்போ என் கேள்வி நான் கேட்டு முடிச்சேன். ஃபர்ஸ்ட் God loves you ன்னு சொன்னா நான் ஏன் ஆச்சரியப்பட மாட்டேங்கிறேன் அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. ஏன்னா வானத்தை விரிச்சு விட்டு நட்சத்திரங்களை தூவி விட்ட அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன நேசிக்கிறார்னு எனக்கு தெரிஞ்சா, இது எப்பேற்பட்ட அன்புன்னு எனக்கு ஒரு உணர்வு இருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் நான்? என்னது, இந்த கடவுள் என்ன நேசிக்கிறாரா? ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே நீங்க நேசி, ஐயோப்பா எனக்கு வார்த்தை இல்லை ஆண்டவரே, என்ன போய் நேசிக்கிறீங்களேன்னு சொல்லி நான் பைத்தியக்காரத்தன மாதிரி ரியாக்ட் பண்ணி ஆகணும். ஆனா நம்ம ஏன் அப்படி ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறோம்? கர்த்தருன்னு God loves you அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? சேம் டு யூ அண்ட் ஆல்சோ யூ அப்படி அனுப்பி விட்டுரும். God loves you, God loves you, God loves everybody man, God loves அப்படின்னா அது காமனா போயிடுச்சு. புரிஞ்சுங்களா? அது காமன், அது ஒரு காமன். God loves you ன்றதுன்னா அது காமனான ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பிரதர், அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். God loves you, God loves you. ஏய், God loves you பா, God loves you. நம்மளுக்கு ஏதாவது ஆச்சரியமா தோண மாட்டேங்குது. எல்லாம் ஒரே மாதிரி, ஒரே பேக்கேஜ்ல போயிடுச்சு. எப்படி என்ன, எப்படி இந்த நாள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. God loves you, God loves you. கார் சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. RCB விளையாடுது இன்னைக்கு, விளையாட்டு போட்டு விடு. உன் பிள்ளை எப்படி இருக்கிறான்? நல்லா இருக்கிறான். வேலை எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. God loves you, loves you. அது ஏன் நம்ம ஆச்சரியப்பட மாட்டேங்கிறோம்? இப்போ யாராவது என் கூட இருக்கிறீங்களா இந்த ஜேர்னியில்? நான் என்னத்துக்கு சொல்லுங்கிறேன் இந்த நேரத்தில்? அட, கடவுள் என்ன நேசிக்கிறார்னும் போது நான் ஏன் பிரமிக்க மாட்டேங்கிறேன்? ஏன் தெரியுமா? நம்ம கடவுளுடைய அன்பு எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அதான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறேன். கடவுளுடைய அன்பு எப்படி வேலை செய்யுதுன்னு மரியாளுக்கு தெரிஞ்சிச்சு. மரியாதை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? ஆமாங்க, ஆமாம் உங்கள் டைம் வரல. ஆமாம் என் மகனே டைம் வரல தம்பி உனக்கு. எனக்கு நீ பண்ணுனா டைம் வர. ஆமாம் உனக்கு 800 கோடி ஜனங்க இருக்கிறாங்க, நீ ஏசு எல்லாரையும் காப்பாற்றணும், என்னை போய் எனக்கு ஜூஸ் வாங்கி தருவியா நீ அப்படின்னு இந்த அம்மா பேசல. நம்ம அப்படி பேசியிருப்போம். ஆமாம் ஜீசஸ் நீங்கள் ரொம்ப பிஸி ஜீசஸ், உலகத்தை எத்தனை பேர் நீங்கள் காப்பாற்றணும், உங்கள்கிட்ட போய் ஜூஸ் கேட்டேன் பாரு நான். சே சாரி லார்ட், ஓ மை காட், அப்படி பண்ணுவோம் நம்ம. ஆனால் இந்த அம்மா பாருங்க, ஜீசஸ் என்னவோ இந்த உலகத்தில் அவங்க ஒருத்தர் தான் இருக்கிற மாதிரி கேட்டுன்னு இருக்கிறாங்க. பார், உன் உலகத்தில் நான் ஒருத்தர் தான், ஒழுங்கு மரியாதை எனக்கு இந்த அற்புதத்தை பண்ணுன்ற மாதிரி ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்களே. நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு கர்த்தருடைய அன்பு எப்படி வேலை செய்து நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டோம். We have not understood how the love of God works. எப்படி கர்த்தருடைய அன்பு வேலை செய்யுதுன்னு சொல்லி நம்ம எப்படி தெரியுமா நினைக்கிறோம்? கர்த்தருடைய அன்புன உடனே John 3:16, for God so loved the world. By the way, I love that verse, an amazing verse. நம்ம எல்லாரும் அந்த வசனத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிற விதத்தை தான் நான் இந்த நேரத்தில் கொஞ்சம் விவரிச்சுட்டு இருக்கிறேன். God so loved the world ன்னு ஒன்று என்ன பண்ணுறோம் நம்ம? ஓ, உலகத்தையும் நேசிக்கிறார் அவரு, அதில் ஏதோ ஒரு வாரத்தில் நான் இருக்கிறேன் அப்படி யோசிக்கிறோம். கர்த்தர் நேசிக்கிறார், ஆமாம் நேசிக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார் தான், எல்லாரையும் நேசிக்கிறார், அதில் கொஞ்சம் அன்பு எனக்கு கொஞ்சம் கொடுத்துருவாரு, அதுனா பெரிய விஷயமா? ஸோ நம்ம ஆண்டவருடைய அன்பை டிவைடட் பை இஸ் ஈக்குவல் டு பண்ணி விட்டுறோம் இல்லையா? எல்லாரும் சமமாக பிரித்து எனக்கு ஒரு துண்டு கர்த்தர் கொடுப்பார், எனக்கும் ஒரு துண்டு அன்பை வைத்திருக்கிறார், எனக்கும் ஒரு குடிசையை பரலோகத்தில் வைத்திருக்கிறார்னு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு துண்டு அன்பை வச்சிருக்கிறார். இது எப்படி தெரியுமா? நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. நம்ம ஏன் தேவனுடைய அன்பை நினைக்கும் போது பிரமிக்கிறது இல்லை? அந்த வியாதிக்கான காரணம் என்னன்னு தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். என்ன மாதிரி ஆச்சரியப்படாலும் அப்படி ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? we think we are one of many. நிறைய பேரை நேசிக்கிறார், அதில் நானும் ஒருத்தர் அப்படி நினைச்சிடறோம். அதான் பிரச்சனைன்றேன் நான். நல்லா கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆண்மகன், அவர் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறார், நல்ல வேலைக்கு போறாரு, கடவுளை நேசிக்கிறாரு, ஸ்டெடியான ஒரு ஆண்மகன் ஜெபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுங்க,
நான் இந்த டைம் ரெடியாக இருக்கிறேன், நல்ல பணம் சம்பாதிக்கிறேன், நல்ல ஒரு குடும்ப தலைவனாக இருக்கும்படி எனக்கு ஒரு தெம்பு இருக்குது, உங்களை விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல பொண்ணு நீங்கள் பார்த்து கொடுங்க ஆண்டவரே, நல்ல கனெக்ஷன்ஸை ஏற்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறார். அன்னைக்கு பார்த்து ஒரு அருமையான ஒரு பெண்மணி அழகாக இருக்கிறாங்க, பார்க்க லட்சணமாக அழகாக இருக்கிறாங்க, அவங்களும் அந்த கல்யாண வயசுக்கு இருக்கிறாங்க, அவங்க நல்ல கேரக்டரான பொண்ணுன்னு இவருக்கு தெரியும். கரெக்டாக அந்த பொண்ணு அவங்கள்ட்ட வந்து, பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க, எனக்கு இந்த வாரம் பர்த்டேங்க, எங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி ரெடி பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், வாங்க ஒரு ப்ரேயர் மீட்டிங்கும் இருக்குது வாங்க. ப்ரேயர் மீட்டிங்கா, எனக்கு கடவுள்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் வருவேன் அப்படின்னு இவர். நான் வரேன். ஆனால் இவர் மனசில் இப்போ என்ன தோணும், இப்படி தோணுச்சுன்னா எப்படி இருக்கும்ன்ற நான் இமேஜினேஷனுக்குள்ளே போகிறோம் நம்ம. ஆண்டவரே, ஒரு வேளை இவங்களா தான் இருப்பாங்களோ, இவங்க she could be more than a friend, இவங்க என் வாழ்க்கை துணையா நீங்கள் எனக்கு காமிச்சிட்டு இருக்கிறீங்களோ அப்படின்ட்டு இவர் இப்போ என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரெடி ஆகுறாரு. புது சட்டை பேண்ட் இவர் வாங்குறாரு, பர்த்டே அந்த பொண்ணுக்கு இவர் வாங்குறாரு, நல்ல சென்ட் வாங்குறாரு, 4-5 சென்ட்டை அப்படியே ஓசிலே அடித்து பார்த்து, அதுக்கப்புறம் இதெல்லாம் வேணாச்சேட்டா வேற எனக்கு குடிச்சேட்டா அப்படின்ட்டு புதுசாக ஒன்று வாங்கி அதை எடுத்து, நல்லா இருக்குமா கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள், இன்றைக்கி ஒரு முக்கியமாக, என்ன சார் டேட்டுக்கு போகிறீங்களா, டேட் சும்மா இருங்க சார், நான் ப்ரேயர் மீட்டிங் போகிறேன் நான், ஆனால் மனசுக்குள்ளே குட் பி யூ டேட், பொண்ணு பார்க்குறதுக்கு போகிற ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம் இது, அதனால் நல்லா ரெடி ஆகிட்டு போகலான்ட்டு இந்த இவர் மனசில் என்ன ஆசை, இந்த பொண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் போய் நம்ம எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணும், பர்த்டே அன்னைக்கு என்ன இன்வைட் பண்ணியிருக்குதுண்ணா, அப்போ இந்த பொண்ணு மனசில் என் மேலே விருப்பம் இருக்குமா இல்லையா அப்படின்னு 1000 ஆசைங்களை வளர்த்துக்கிட்டு அப்படியே கார் இல்லைனா கூட போய் ஒரு சர்ன்னு ஒரு கேபில் போய் இறங்குறாரு. இறங்கிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் வச்சுருக்கிறாரு கையில், அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஹலோ ஜெனி இருக்கிறாங்களா, உங்கள் பர்த்டேக்கு என்ன கூப்பிட்டாங்க, சும்மா ஜெனின்ற ஒரு பேரை இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் நான், இருக்கிறாங்களா, எஸ் எஸ் வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு இல்லை எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா, உங்களுக்காக மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் இவங்க எல்லாருக்காக வெயிட் பண்ணாங்கன்னு கதவு திறந்து பார்த்தா அங்கே வந்து 20 ஆம்பளைகள் நின்றுக்கிறான்னு வச்சுங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு, எப்படி இருக்கும் அவனுக்கு யோசிப்பா, அங்கே நல்லா எல்லாருமே கோட்டு சுட்டு போட்டு நிறைய சொந்தக்காரங்க நிறைய நண்பர்கள், அந்த இடத்துல உள்ளே போனவனு எப்படி இருக்கும் அவனுக்கு நினைக்கிறீங்க, ஐயோ நான் அவசரப்பட்டு ஓவராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேனே, நான் நினச்சேன் அந்த பொண்ணு மனசில் நான் மட்டும்தான்னு ஹாய், ஆனால் இப்போ ஹாய் சொன்னேனே அவர் வேறையா, இவங்க எல்லாரும் இருக்கிறாங்களே, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பொண்ணு தெரிஞ்சால் வந்திருக்கவே மாட்டோம், நம்ம இதில் வேறு காசு வேறு செலவு பண்ணிட்டவங்க, இருந்த கடைசி 2000 ரூபாவே, ஹாய் எங்கே ஜெனி எங்கே இருக்கிறாங்க, அவங்க உள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைங்க நான் நீங்கள் பர்த்டேக்கு வரலையா, இல்லை நான் பர்த்டேக்கு வரலைங்க, நான் சும்மா அந்த வழியாக போயிட்டு இருந்தேன், நான் அவங்க சொன்னது ஞாபகம் இருந்தது, டக்குன்னு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு கிளம்பலான்னு வந்தேன் நான், இதை டெல்லர் that I said hi, okay, thank you. What is going on in his mind? நான் நினச்சேன் நான் ஒருத்தன் தான் அங்கன்னு, அங்கே உள்ளே போய் பார்த்தா 25 பேர் என்னோட நல்லா ட்ரெஸ் பண்ணுகிறானுங்க, சான்ஸே இல்லை. நிறைய பேர் கர்த்தரை அனுபவிக்கும் போது இப்படி தான் அனுபவிக்கிறோம், எப்படி தெரியுமா, கர்த்தர் என்ன ரட்சித்திருக்கிறார், கர்த்தர் என்ன நேசிக்கிறார், எனக்காக ரத்தம் சிந்தினார், ஐ ஆம் சேவ்ட், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இப்போ ஆராதனை ஸ்டார்ட் ஆகுது, நான் சர்ச்சுக்கு போகிறேன், என் கர்த்தர் என்ன நேசிக்கிறார். உள்ளே வந்து பார்த்தா உள்ளே ஏற்கனவே 100 பேர் கையை தூக்கி ஆராதிச்சுன்னுக்குறாங்க, 100 பேர். அவர் என்னத்தான் நேசிக்கிறார் நினச்சேன், ஊரே நேசிக்கிறார், அவர் எல்லாரும் நேசிக்கிறார், எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆமாம் உயர்த்துறேன், தேங்க்யூ ஜீசஸ், அவருங்களை நேசிக்கிறார், ஆமாம் என்னத்தை நேசிக்கிறார், ஆமேன். தெரியுதா அந்த ரெஸ்பான்ஸ் எங்கேருந்து வருதுன்னு, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், ஆமாம் என்ன மட்டுமா நேசிச்சார், ஊரே நேசிக்கிறார், ஊரே இல்லை உலகத்தையே நேசிக்கிறார், அதான் சொன்னேன் நான். அதில் எனக்கு எவ்வளோ அன்பு கிடைக்கும், எனக்கு ஒரு தொண்டு தருவாரா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் பிரச்சனையே. மரியாளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு நமக்கு வரணுமா இருக்குது. எத்தனை பேர் என் செய்தியை இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த நேரத்தில் நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது, கர்த்தருடைய அன்புன உடனே முழு உலகத்தையே அவர் நேசிக்கிறார், அதில் ஒரு ஓரத்தில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், என்னையும் அவர் அப்பப்போ கண்டு கொள்கிறார், அவ்வளோதான். ஆனால் மரியாளுடைய கான்செப்டே வேற மாதிரி இருக்குது. மரியாள் எப்படி தெரியுமா, பார் இயேசுவே, நிறைய பேர் இங்கே இருக்கலாம், உன் சீசர்கள் இருக்கலாம், இங்கே வேலைக்காரங்க இருக்கலாம், ஏன் இந்த கல்யாண வீட்டுக்காரர் எல்லாருமே இருக்கலாம், ஆனால் நான் வேற மாதிரி, சரியா, எனக்கு ஒன்று நான் நீ செய்வேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம உலகத்தில் நான் மட்டும்தான் இருக்கிறேன், நீ என்ன நேசிக்கிற, உன் அன்பை நான் நம்புகிறேன், எனக்கு நான் எடுத்துக்கிறேன், நீ என்ன நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும், எனக்காக நீ செய்வ. என் வேலை வரவில்லை, வேலை இப்போ வரும், இல்லை இது என் திட்டம் இல்லை, போட்டது நீங்கள் தான், எனக்காக மாற்றுவீங்க. என் வேலை வரவில்லை, வேலைக்கு அப்பாற்பட்டு வாழ்கிற தேவன் நீங்க, எனக்காக ரைட் டைமை கொண்டு வருவீங்க. இல்லைம்மா உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுமா, இந்த சயின்ஸ் உங்களுக்கு புரியலமா, இமேஜின் பண்ணுப்பா, இப்படி பேசினா எப்படி இருந்திருக்கும் இந்த காலத்து டீனேஜருங்க மாதிரி. மா வாட் டு ஐ சேமா, don't understand me at all ma, bro this is not cool bro, அம்மா கிட்ட சயின்ஸ் அப்படி இல்லைம்மா,
பாருங்கம்மா, திராட்சையை நம்ம திராட்சை பழத்தை நம்ம நட்டு அப்புறமா அது வந்து வளர்ந்து அது ஒரு சிறந்த திராட்சை ஆகும்னா அது 20 வருஷம் ஆகுமா? why don't you understand this மா? அப்படிலாம் ஜீசஸ் ஒண்ணுமே சொல்ல பாருங்க அந்த இடத்துல. என் வேலை வரவில்லை, இது என் பிளான்லே இல்லை, ஆனா எங்க அம்மா என்கிட்ட வந்து கேட்டாங்க, அவங்க மனசுல ஜூஸ் வேணும்னு இருக்குது, அவங்க மனசுல ஒன்று வந்துருச்சுன்னா என் வேலை வரல, என் திட்டம் இல்லை, அதெல்லாம் ஒரு பக்கம் நான் வச்சுட்டு எங்க அம்மாவுக்காக நான் ஏதாவது செய்வேன். ஏன்னா நான் அவங்கள நேசிக்கிறேன், நான் அவங்கள நேசிக்கிறேன். பாரு, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு வெளிப்பாடாக கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். பாருங்க எல்லாரும் வாங்க, டைட்டஸ் சாப்டர் 2 verse number 11. தீத்து 2:11. தீத்து 2:11. டைட்டஸ் என்ற ஒரு பாஸ்டர், அவருக்கு அப்போஸ்தலர் பவுல் இந்த நிருபத்தை எழுதுறாரு, லெட்டரை எழுதுறாரு. எழுதும்போது அவர் சொல்றாரு பாருங்க, தேவன் எப்படி கிறிஸ்மஸ் செய்தியவே நம்மளுக்கு சொல்றாரு. இந்த இடத்துல கிறிஸ்மஸ் செய்தியை சொல்றாரு. ஹாப்பி கிறிஸ்மஸ். கவனிங்க வசனத்தை, கவனிங்க பாருங்க, வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, சத்தமா ஆமென் சொல்லுங்க அந்த நேரத்தில். ஏன்னா வானத்திலிருந்து 2 வார்த்தை கொடுத்து அனுப்பல, பிரசன்னமானார், இறங்கி வந்தார், நமக்காக இயேசு இறங்கி வந்ததுதான் ஹாப்பி கிறிஸ்மஸ். அதனால தான் கிறிஸ்மஸை கொண்டாடுறோம் நம்ம. பிரசன்னமாகி அந்த கிருபை வந்ததுனால பாருங்க 12ஆம் வசனத்துல, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, கிருபை போதிக்கிறது. நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அப்படிதான் வரும். எல்லாம் சொல்லுங்க, கிருபை போதிக்கிறது. கிருபை பரிசுத்தத்தை போதிக்குது. என்ன ஆச்சரியமா இருக்குது பாருங்க. என்ன உங்க பிரதர் வெறும் கர்த்தருடைய கிருபையை போதிக்கிறாரா? ஆமா, பரிசுத்தத்தை கிருபையை போதிக்குதுன்னு வசனம் போட்டிருக்குது. இப்ப நம்மளும் பரிசுத்தமா வாழ்றதுக்காக போதிக்கிறோம். ஆனா நீங்க ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறீர்கள் அப்படின்னு ஒரு சில பேருக்கு ஒரு பெரிய ஒரு இது வைராக்கியம். ஏன் நீங்க ஸ்ட்ரிக்டா பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்றார் ஒருத்தர். ஏன் ஸ்ட்ரிக்டா பேசுங்க? ஒருத்தர் கூப்பிட்டு கேட்கிறார், உங்க சர்ச்சுக்கு வர பொண்ணுங்க அவங்க ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டு வராங்களாம் சர்ச்சுக்கு, நீங்க ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க? நான் இவரோட ஜீன்ஸ் பேண்ட் ஏதாவது போட்டு போயிட்டாங்களோ தெரியாம இவ்வளோ கடுப்பாக்குறாரு, ஏன்னா அந்த ஏரியா பொண்ணுங்களை பற்றி தான் பேசுறாருன்னு யோசிச்சுங்கிறேன் நான். நான் என்ன இதெல்லாம் பெரிய விஷயமானு யோசிச்சுங்கிறேன் நான். இதெல்லாம் நிறைய பேர் கேட்குறது. ஏன்னா பாருங்க, பரிசுத்தம் இல்லைனா கர்த்தர் சுட்டரிப்பார் அப்படிலாம் பேசி முடிச்சிட்டார். 1/2 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு விட்டு வந்து ஆயிடுச்சு. எனக்கு முடியும் போது கேட்டேன், போகும்போது, பாஸ்டர் நீங்க வாழ்றது ஆண்டோடைய கிருபையாலையா? என்ன ஆண்டோடைய கிருபையால தான் வாழ்றது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், வாழ்றது முழுக்க முழுக்க கிருபை, பிரசங்கிக்கிறது முழுக்க முழுக்க கிரியை. நான் சொன்னேன், நான் வாழ்றதும் கிருபையால, பிரசங்கிக்கிறதும் கிருபையால. கிருபை பரிசுத்தத்தை போதிக்கும். ஆமென். கிருபை பரிசுத்தமா வாழ்றதுக்கு வழி நடத்துது. கிருபை வழி நடத்துது. அடுத்தது பாருங்க, இப்ப கர்த்தர் நம்மளை மீட்டு எடுத்தது என்ன காரணத்துக்காகன்னு பார்க்கிறோம் நம்ம. 14ஆம் வசனம் பாருங்க, டைட்டஸ் 2:14 பாருங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், அதை தான் நீங்க அண்டர்லைன் பண்ணுது நேரத்தில், சொந்த ஜனங்களாக, a peculiar people unto himself அப்படின்னு வரும் இங்கிலீஷ் பைபிள்ல. peculiarனா ஸ்பெஷல், a special people unto himself அப்படின்னு வரும் பாருங்க. தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த வசனத்துல பாருங்க, இந்த தமக்காக நமக்காக அப்படின்னு வந்துனே இருக்கும் பாருங்களேன். பர்சனல், எல்லாம் சொல்லுங்க, பர்சனல்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது பாருங்க, அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய அப்படின்னா அர்த்தம் அவருக்குன்னே எடுத்துக்கிட்டார் அப்படின்றார். தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே. பார்த்தீங்களா, அப்போ 2 வார்த்தை வருது இந்த இடத்துல, தமக்குரிய, தம்மை தாமே அப்படின்ற வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். என்ன அர்த்தத்தில் பவுல் இங்கே சொல்றாரு தெரியுமா? இது ஒரு பர்சனுக்கு எழுதிட்டு இருக்கிறார் இந்த லெட்டரை. சரியா, ஒரு நபருக்கு எழுதுறாரு. அந்த ஒரு நபருக்கு எழுதும்போது இந்த பெக்யூலியர் என்ற வார்த்தை கிரீக்ல அவர் பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? பெரியோசியோஸ். அதுதான் அந்த கிரீக் வார்த்தை. பெரியோசியோஸ்னா அதுக்கு 2 அர்த்தங்கள் இருக்குது பாருங்க. முதல் அர்த்தம் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு அர்த்தம். 2வது அர்த்தம் வந்து டு பி இன் அண்ட் அரவுண்ட், சுத்தி வளைச்சு அப்படின்னு அர்த்தம். சுத்திலும், சுத்தி கொள்வது, சரவுண்ட் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் பாருங்க. நல்லா கவனிங்க. பெரியோசியோஸ், அவர் நம்மை பெரியோசியோஸாக பிரித்தெடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம தெரிந்து கொண்டார்னு பார்க்குறோம். அவருக்கு பெரியோசியோஸாக நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. என்ன பெரியோசியோஸாக இருக்கணும்? அவருக்கு நம்ம ஸ்பெஷலாக இருக்கணும். டு பி இன் அண்ட் அரவுண்ட். இன் அண்ட் அரவுண்டா
நம்மளுக்கு யோசிக்கிறது என்ன அர்த்தமா இருக்கும் இன்னும் நரோன்னா, நல்லா கவனிங்க, இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு நம்ம வர்றோம் பாருங்க. இன்னும் நரோன்னு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது 800 கோடி ஜனங்க மத்தியில் ஒருத்தரா இருக்கிறதுக்காக இல்லை. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது, எனக்கு நிறைய பிள்ளைகள்ப்பா, அதில் நீயும் ஒரு பிள்ளை, சரியா? அதனால இன்னைக்கு எல்லாரும் பீட்சா சாப்பிட்றோம். 5 பேரை கை தட்டுறாங்க. எல்லாருக்கும் ஒரு பீட்சாவா? இல்லை, ஒரே பீட்சாவா இருந்துக்கிறேன், 5 பீஸா பிச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க. அப்படி ஆயிடுச்சு பக்கு. ஐயாச்சா அப்படின்னு. நான் உங்களை நேசிக்கிறேன். என்ன நேசிக்கிறீங்களா ஆண்டவரே? நேசிக்கிறேன், எல்லாரையும் நேசிக்கிறேன். இப்போ எப்படி ஆயிடுச்சு நம்மளுக்கு? ஓ, அவ்வளோதான், என்ன நேசிக்கிறீங்களா? இந்த வசனத்தை அந்த அர்த்தத்தை பார்க்குறோம் பாருங்க, எப்படி கர்த்தர் நம்மளை நேசிக்கிறாருன்னு. இந்த பெரியோசியோஸ்ன்றதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு, என் அன்பு இப்படி வேலை செய்து நீ தெரிஞ்சுக்க. என் அன்பு எப்படி தெரியுமா? என்னவோ நீ ஒரு பெரிய உலகத்துல இருந்து அதுல எல்லா ஜனங்க மத்தியில உன்னை நான் நேசிக்கிறேன்னு யோசிக்காத. அவர் சொல்றாரு, என் அன்புன்றது ஒரு வட்டம், அந்த வட்டத்துக்குள்ள நீ மட்டும். என் அன்புன்றது ஒரு முழு வட்டம். இட்ஸ் an unbroken complete circle. Periousios, to be in and around. You are in, my love is around. அவர் என்ன நம்ம சொல்றாரு? என்னுடைய அன்பு நீ மட்டும் இருக்கிற ஒரு வட்டத்தை போல, அந்த வட்டத்தில் நீ மட்டும்தான் இருக்கிற. உன்னை சுத்தி என்னுடைய அன்பை நான் பொழிந்து வைத்திருக்கிறேன். ஆமென். இதை உன்னை சுத்திலும் என் அன்பை நான் வைத்திருக்கிறேன். நல்லா கை தட்டுங்க. அடுத்த தடவை உங்களுக்கு சான்ஸ் தரேன் கை தட்டுறதுக்கு. ஆனால் இப்போ தட்டிடுங்க. ஏன் தெரியுமா? இந்த வெளிப்பாடு தான் மரியாளுக்குள்ள இருந்தது. மரியாதை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட போய் ஜூஸ் கேட்கலாமா? உலகத்தில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. மரியாதை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்க்கையில் நாக்குறேன். ஏன் உலகத்தில் அவர் மட்டும்தான், அவர் உலகத்தில் என்ன மட்டும்தான் அவர் நேசிக்கிறாருன்ற வெளிப்பாடு எனக்கு இருக்குது. நான் ஸ்பெஷல். எல்லாரும் சொல்லுங்க, ஐ எம் ஸ்பெஷல். சொல்லுங்க, ஐ எம் யூனிக்லி லவ்ட். யூனிக்லி லவ்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் இன்னொருத்தர் இல்லாத மாதிரி கர்த்தர் என்ன நேசிக்கிறார். பார், ஒரு வேத வல்லுநர் சொல்றாரு, the meaning of this word periousios is God loves you as if you are the only human being to have ever lived. இது வரைக்கும் வேற யாருமே இல்லாத அளவுக்கு, வேற ஒருத்தருமே உருவாக்கப்படாத மாதிரி நீங்க மட்டும்தான் வாழ்ந்த மாதிரி கர்த்தர் உங்களை அன்பை செலுத்துகிறார். அப்படின்னு அர்த்தம். கர்த்தருடைய அன்புன்னு வரும்போது நம்ம ஆமா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரை நேசிக்கிறாரு, என்னையும் நேசிக்கிறார் அப்படி சொல்லக்கூடாதுன்றார். அவர் சொல்றாரு, கர்த்தருடைய உலகத்தில் நான் மட்டும்தான், அவருடைய முழு அன்பும் எனக்கு மட்டும்தான். எனக்கும் அவருக்கு இருக்கிற உறவு வித்தியாசமானது, விசேஷித்தமானது. என்னை ரொம்ப ஸ்பெஷலாக அவர் நேசிக்கிறார். இதை விட்டுட்டு நம்ம இப்படி நினைக்க கூடாது. என்ன தெரியுமா? உலகமே ஒரு உருண்டை. இந்த உலக உருண்டையில் 800 கோடி ஜனங்கள் வாழ்கிறார்களாக்கும். அதில் இந்த உலக உருண்டையில் நான் எங்க இருக்கிறேனோ, இந்தியாவை கண்டுபிடிக்கவே எனக்கு நேரமாகிறது. ஆசியா கண்டத்தை கண்டுபிடிக்காம நான் திண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் தேவன் அன்பை எப்படி நான் கண்டுபிடிப்பது? எங்கேயோ ஸ்ரீலங்கா இருக்கிறது. அதற்கு மேலாக என்னுடைய இந்திய தேசம் அங்கதான் ஒளிந்திருக்கிறது. அந்த இந்திய தேசத்தில் கர்நாடகா என்ற பகுதியில் ஏதோ ஒரு ஓரத்தில் பெங்களூரு என்ற இடத்தில் 560047 என்ற பின்கோட்டில் நானும் என் சபை மக்களும் வாரந்தோறும் தொழுது கொள்கிறோம். அது எங்கே என்று எனக்கு தெரியவில்லை. தெரிந்தால் நலமாய் இருக்கும். ஆனால் இப்பேற்பட்ட அநேக மக்கள் மத்தியில் எங்களையும் அவர் நேசிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஆம், நேசிக்கிறார். ஆமென். இப்போ கொஞ்ச நேரம் நேஷனல் ஜியோகிராஃபிக் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை நம்ம? ஆனால் நிறைய பேருடைய ஆவிக்கிற வாழ்க்கையுடைய சத்தம் அதுதான். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் பிரதர். தெரியும் பிரதர். சேம் டு யூ. பிரதர், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் பிரதர். அப்புறம் இல்லை, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கண்டிப்பா இருக்காதா பின்ன? ஆனா பவுல் சொல்றாரு, இல்ல வேற மாதிரி பாருன்றார். வேற மாதிரி பாரு. அவர் சொல்றாரு, பார், ஒரு வட்டம், அந்த வட்டத்துக்குள்ள நீ மட்டும், தேவனுடைய அன்பின் வட்டத்துக்குள்ள நீ மட்டும், அவருடைய அத்தனை அன்பும் உனக்கு மட்டும். அப்படின்னா இந்த அன்பை நீ உணர்ந்தனா விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கும், பரிசுத்த வாழ்க்கை வேலை செய்ய ஆரம்பிக்கும், நேர்த்தியான ஒரு நோக்கம் வர ஆரம்பிக்கும். கண்டபடி வாழ மாட்டோம். வானத்தையும் பூமி உண்டாக்குன கடவுள் என்ன நேசிக்கிறாரா? அட, இப்பேற்பட்ட தேவன் என்ன நேசிக்கிறார்னா, அப்ப எனக்காக தண்ணியை திராட்சை ரசமா மாத்த மாட்டாரா? சொல்லுங்க. எனக்காக கடலை பிளக்க மாட்டாரா? என்ன எனக்காக வானத்திலிருந்து அப்பத்தை தர மாட்டாரா? என்ன எனக்காக தருவார். ஏன்னா அவருடைய உலகத்துல நான் மட்டும், அவருடைய அன்பு எனக்கு மட்டும்.
எனக்கு இருக்கிற அன்பு உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு மட்டும்ன்ற ஒரு அன்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். each of you are sitting in a circle and you are the center of it. கர்த்தர் அது சொல்றாரு, I am looking at you and my love is, you are periosius னா அர்த்தம், you are in, I am around, you are in a circle of love and that is an unbroken circle and I love you very much. என்னுடைய முழு அன்பையும் உனக்காக நான் வைத்திருக்கிறேன். ஹalleluya. கர்த்தருடைய அன்பை, உங்களுக்கு தனித்துவமாக கிடைக்கிற அன்பை நீங்க அனுபவிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து இன்னைக்கு இந்த சத்தியத்துக்கு அவங்க உள்ளத்தை திறந்து கொடுங்கன்னு சொல்றேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God loves you ன்னு சொல்லும்போது அடுத்த தடவை நான் சொல்றேன், உங்க கண்கள் கலங்க ஆரம்பிக்கணும். God loves you ன உடனே இல்ல நான் சொல்றது என்ன, நீங்களே God loves me சொன்ன உடனே உங்களுக்கு அந்த உணர்வு வந்துடணும். God loves me. What did I just say? God loves me. Oh, this amazing creator, இந்த almighty God, இந்த சர்வ வல்லவர், வானத்தை பூமியை உண்டாக்குன இந்த மகா பெரிய தேவன் என்ன நேசிக்கிறாரா? அடட, அது மட்டும் இல்ல, இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல நான் ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி எனக்காக தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பி வைப்பாரா? எனக்காக அனுப்பி வைப்பார்னா I am loved. ஓ, நான் நல்லா இருக்கிறேன், என் வாழ்க்கை நான் நல்லா இருப்பேன், ஏன்னா என் கர்த்தர் எனக்காக இருக்கு, அவர் என்னை நேசிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் உலகத்துல அவர் என்ன மட்டும் நேசிக்கிறார்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல ஒன்று பத்தி கவலைப்படாதீங்க, அவங்க உலகத்துல அவங்க மட்டும்தான் இருக்கிற, கர்த்தர் அவங்கள நேசிக்கிறாங்க. ஆமென். கர்த்தருடைய அன்பை என்ஜாய் பண்ணுங்கன்ற இப்போதான் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறோம் பாரு. நம்ம இவ்வளோ நேரம் மெசேஜ் என்ஜாய் பண்ணோம், இப்போ அன்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறோம் பாரு. ஓ, கர்த்தர் என்ன நேசிக்கிறார். ஹalleluya. உள்ளத்து மேல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என்ன நேசிக்கிறான்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, முழு வட்டத்தில் சொல்லுங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன், முழு அன்பு என்னுடையதுன்னு சொல்லுங்க. இந்த நேரத்தில் அவர் என்ன நேசிக்கிறார், எனக்காக என்ன வேணாலும் செய்வார். ஹalleluya. என் வேலை வரவில்லை, எனக்காக வரும் இயேசு நாமத்தில். ஹalleluya. இல்ல, இன்னும் ஸ்திரியே, இன்னும் என் வேலை வரவில்லை, உனக்கும் எனக்கும் என்ன தெரியுமே, உனக்கு எனக்கு என்னன்ட்டு, என் வாழ்க்கையில நீ மட்டும்தான் தெய்வம், உங்க வாழ்க்கையில நான் தான் உங்களுடைய பிள்ளை, எனக்காக காலத்தையும் மாத்துவீங்க, எனக்காக தண்ணியையும் மாத்தி தர நீங்க வல்லவரா இருக்கிறீங்க, ஏன்னா நீங்க என்ன என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாழ்க்கைன்றது இதுதான். இன்னைக்கு நான் உங்களை சொல்றேன், when you enter into a party, கர்த்தர் உங்களை ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாருன்னா உள்ள வந்துட்டு இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா, சே நான் நினச்சேன் எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்ஸ் அவருக்கு இருக்குதுன்னு நினச்சேன். இல்லை, இவ்வளோ ஜனங்க இருக்கும்போது நான் எப்படி ஆராதிக்கிறது, பை தி வே கடவுளை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்கள், இங்கே கிஃப்டாக வச்சுருக்கிறேன், ஓகே தேங்க்யூ அப்படின்னு போயிடாதீங்க. You know what you do? Enter into the hall. You will not find 800 crores people. அங்கே 800 கோடி ஜனங்களை பார்க்க மாட்டீங்க. அந்த ஹாலில் உங்களை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. அங்கே தேவன் இறங்கி வருவார், உங்களோட டான்ஸ் ஆடுவார், உங்களோட பேசுவார், உங்களுக்கு சாப்பாடை ஊட்டி விடுவார், உங்களை கவனிச்சுக்குவார், அவர் உங்களை நேசிக்குவார். நீங்கள் என்ன ஒரு பார்ட்டி ஹாலில் என்ட்ரு ஆகி 800 கோடி ஜனங்க கிட்ட கடவுளை நீங்கள் பார்க்கணுன்னு யோசிக்காதீங்க. when it comes to the love of God, தேவனுடைய அன்புன்னு பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்காக வைக்கப்பட்ட அன்பு. அந்த அன்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. அவர் உங்களை என்ஜாய் பண்ணுறாரு, நீங்கள் அவரை என்ஜாய் பண்ணுங்க. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அருமையான ஒரு பிரசங்கியார் இருக்கிறார் பாருங்க, டாக்டர் சாம் ஸ்டாம்ஸ் என்ற ஒரு புத்தகம் எழுதுறவர். அவர் சொல்றாரு, லைஃப் இஸ் டு என்ஜாய் த ஜாய் ஆஃப் பீயிங் என்ஜாய்ட் பை காட். எழுதிங்க பார்க்கலாம். அது லைஃப் இஸ் டு என்ஜாய் த ஜாய் ஆஃப் பீயிங் என்ஜாய்ட் பை காட். சில பேர் சரியா கேட்காம என்ஜாய் மீ அப்படி எழுதிட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு போர்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். வாழ்க்கைனா என்னது? அவர் என்ன அனுபவிக்கிறார், அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன். என்ன இது? இதான் வாழ்க்கை. அவர் என்ன என்ஜாய் பண்றாரு, அந்த சந்தோஷத்தை நான் என்ஜாய் பண்றேன். ஹalleluya. நான் வீட்டுக்கு போகும்போது என்னுடைய பிள்ளைகள் காத்திருக்கிறாங்க, என் மனைவி காத்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஒரு அருமையான ஒரு சந்தோஷம் எல்லார் முகத்துலையும் இருக்குது. எனக்கு அவங்கள பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்களை தூக்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஏன் சந்தோஷப்படுறாங்க? நான் ஆலிவரை ரீசெண்டாக பாருங்க, நான் 5 மாதம் ஆயிடுச்சு ஆலிவருக்கு. வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு பிள்ளைகளை பார்க்கும்போது ஆலிவரை நான் தூக்கும்போது அவன் துள்றான். யார் கையில் இருந்தாலும் அப்படியே ஜம்ப் பண்ணுவான் பாருங்க. என்னை பார்த்துட்டு என் வாய்ஸை கேட்டு, இப்போ முகத்தை நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணுற அந்த டைம் இல்லையா, பார்த்துட்டு அப்படியே துள்றான் பாருங்க. அவனை தூக்குன உடனே இப்படி தான் இருப்பான் பாருங்க. அப்படியே திரும்பி என்னை பார்ப்பான், என்னை பார்த்துட்டு என் ஃபேஸ் அப்படி டச் பண்ண ட்ரை பண்ணுவான். அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? எங்க அப்பா என்ன என்ஜாய் பண்றாரு, அந்த சந்தோஷத்தை நான் என்ஜாய் பண்றேன்றான் ஆலிவர். இன்னைக்கு நம்ம இதை தான் செய்யணும். எங்க அப்பா என்ன என்ஜாய் பண்றாரு, அந்த சந்தோஷத்தை
நான் என்ஜாய் பண்றேன். ஏன் நீங்க எப்பவுமே ஸ்மைல் பண்ணே இருக்கிறீங்க? அவர் என்ன என்ஜாய் பண்றாரு, அந்த சந்தோஷத்தை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை. This is what the life of a Christian is all about. Hallelujah. Come on. நேத்து செல்சியை என் கையில் தூக்கிட்டேன். தூக்கும் போது ஞாபகப்படுத்திக்கினேன், எவ்வளோ நாள் தூக்க முடியுமோ நல்லா தூக்கி வச்சுக்கணும் இப்போவே அப்படின்ட்டு. ஏன்னா கிடுகிடுன்னு வாழ்ந்துடுறாங்க பாருங்க. இப்போ கேருக்கு 8 வயசு, இப்போ கூட தூக்குறேன். ஆனால் 3 வயசு இருக்கும்போது எப்படி சடார்னு தூக்கிட்டு நல்லா வேகமாக கொஞ்சம் முடியுமோ அப்படி முடியறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக போயிடுச்சு. ஆனால் இப்போ அவர் தூக்க சொல்கிறாரு, நான் தூக்குறேன். ஆனால் அப்போ கையில் தூக்கும்போது நினச்சிக்கிட்டேன், இப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூக்கி கொஞ்சிக்கணும் அப்படின்னு செல்சியை கையில் எடுத்துக்கிட்டு நிறைய முத்தம் கொடுத்தோம் பாருங்க. நிறைய முத்தம் கொடுத்துட்டு பிறகு அவர் முகத்தை நான் பார்க்குறேன், பெரிய ஸ்மைல் அவருடைய முகத்தில். இப்போ அவரை பார்த்து கேட்டேன், டு யூ நோ அப்பா லவ்ஸ் யூ? எஸ் அப்படின்னார். எஸ். அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு. என்ன சிரிப்பு? எதனால வந்துச்சு அந்த சந்தோஷம்? She would say, if she could say, she would say, I am enjoying the joy of being enjoyed by my dad. எங்க அப்பா என்ன என்ஜாய் பண்றாரு, அந்த சந்தோஷத்தை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம என்னத்துக்கு சந்தோஷமா இருக்கும்? எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ தேவைகள் இருக்குது, அற்புதங்களை நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நான் கூட என் வாழ்க்கையில் அற்புதங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். குடும்பமாக ஏதோ ஒரு அதிசயத்துக்காக எதிர்பார்த்தா வந்திருக்கிறோம். அதெல்லாம் நடக்கல பிரதர். ஏன் பிரதர்? நான் எப்படி பிரதர் சந்தோஷமா இருக்கிறது? அதெல்லாம் எப்போ பிரதர் நடக்கும்? அந்த வாசல் திறந்தா நான் சிரிக்கிறேன் பிரதர், அந்த நாள் வந்தா அப்புறம் நான் கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. என்ன நம்ம சொல்லுங்க. நிறைய பேர் ஏற்கனவே அந்த தீர்மானம் எடுத்துருக்கிறீங்க பாருங்க. என்ன நடக்குதோ நடக்கிறது இல்லையோ, என் கர்த்தர் என்னை இப்போ நேசிக்கிறார், நான் இப்போவே ஸ்மைல் பண்ணிட்டு தான் இருக்க போறேன். இப்போ நேசிக்கிறார், இப்போவே நான் என்ஜாய் பண்றார். I don't have to wait until later. I don't have to wait until later. என் தேவன் என்ன நேசிக்கிறார். உலக உருண்டையில ஏதோ ஒரு வாரத்தில் கர்த்தர் என்ன வச்சுட்டு உனக்கு ஒரு அன்பு கொடுக்குறேன்டா, கிரேஸ்வின் உன்னை நேசிக்கிறேன் நான், ஏதோ ஒரு வாரத்தில் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் இல்லை. அவர் சொல்றாரு, என் அன்புன்ற வட்டத்தில் நீ மட்டும் தான் இருக்கிற, உனக்கு மட்டும் ஒரு அன்பை வச்சிருக்கிறேன் பாரு, அதை நான் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்றார். நான் என்ன பார்த்து சொல்றேன், ஹாப்பி கிறிஸ்மஸ் டு மீ, ஹாப்பி கிறிஸ்மஸ் டு மீ. இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நிறைய பேருக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் விஷ் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு மெரி கிறிஸ்மஸ் விஷ் பண்ண போகிறோம். நிறைய பேர் போய் ரஷ்ல போய் ஷாப்பிங் பண்ணி அவங்க காலை மெரிச்சிட்டு மெரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்ல போகிறோம் நம்ம. ஆனால் சொல்கிறேன் பாருங்க, எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்கள் கையை இப்படி திருப்பிங்க பார்க்கலாம். திருப்பி சொல்லுங்க, மெரி கிறிஸ்மஸ் டு மீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு மீ. ஏன்? வானத்தையும் பூமியை உண்டாக்குன அந்த கடவுள், நட்சத்திரத்தை தூவி இருக்கிற அந்த கடவுள், கிரகங்களை சுத்தி விட்ட தேவன், சூரியனை பத்த வச்ச தேவன், வானத்தை விட்டு இறங்கி வந்து என்ன நேசிக்கிறாரா? Happy Christmas to me. He came for me. He came for me. இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல இருந்தாலும், நான் மட்டுமே இந்த உலகத்துல இருந்தாலும் எனக்காக அவர் இறங்கி வந்திருப்பார். ஏன்னா அவருடைய அன்பு ஒரு முழு வட்டம், அந்த வட்டத்துல நான் மட்டும், எனக்காக அவருடைய அன்பு பிரத்யேகமாக இருக்கிறது. இதைதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மத்தேயு 10:30 சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. எந்த அளவுக்கு அவர் நம்மளை என்ஜாய் பண்றார், நேசிக்கிறார் அப்படின்ற விஷயத்தை அவர் காண்பிக்கிறார் பாருங்க. அவர் சொல்றாரு, உன்னுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்றார். உன் தலையுடைய முடியெல்லாம் நான் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன்றாரு. இது என்ன அன்பு! அப்புறம் பாருங்க, இந்த வசனத்துடைய தொடர்ச்சியை போடுங்க பார்க்கலாம். முழு வசனத்தையும் போடுங்க. அப்புறம் சொல்றாரு, ஆதலால் பயப்படாதிருங்கள். பயப்படாதப்பா, நாளைக்கு என்ன நடக்கும், எப்படி வாழ்க்கை நடத்தும், பயப்படாத. அவர் சொல்றாரு, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களே. அவர் சொல்றாரு, பயப்படாத. உன் தலையில் இருக்கிற முடி கூட அவர் கவுண்ட் பண்ணி வச்சுக்கிறாருன்ட்டு. இப்போ இதுல இருந்து 2 விஷயத்தை எடுத்துக்க முடியும் நம்ம. 2 விஷயம். முதல் விஷயம் தெரியுமா? என் தலை முடிய அவர் எண்ணணும்னா, அவர் என்னதான் மடியில் உட்கார வச்சு என் தலையில தான் அவர் கையை வச்சு எண்ணணுமா இருக்குது. இன்னொருத்தர் தலையில இருக்கிற முடிய எண்ணிட்டு, கிரேஸ்வின் அவரது உங்க அண்ணன் எண்ணிட்டேன், இந்த பிரதர் அப்படியே உனக்கும் அதே கணக்கு எழுதிட்டுமான்னு கேட்குற மாதிரி இல்லை. ஏன்? ஏன்னா அவர் தலையில் இருக்கிற முடியுடைய எண்ணிக்கை வேற, இவர் தலையில் இருக்கிற முடியுடைய எண்ணிக்கை வேற. ஒரு சில பேர் ஆண்டவருக்கு பிரச்சனையே கொடுக்குறதில்ல அந்த விஷயத்தில். சரி, ஆண்டவருடைய அன்புனால அவங்க பளபளக்கிறாங்க, பிரகாசிக்கிறார்கள். கர்த்தருடைய அன்பு அப்படி பிரகாசிக்குது அவங்க மேலே. நான் யோசிக்கிறேன் பாருங்க, ஏன் முடிய எண்ணுவீங்களா ஆண்டவரே நீங்க? அப்போ ஏன் முடிய எண்ணணும்னா என்னதான் நேசிக்கணும் அவர், உண்மையா இல்லையா? நான் சொல்கிறேன் பாருங்க, என் பிள்ளைகளை நான் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன். அவங்க என் மடியில் வந்து உட்காரும்போது, ஆஸ் அ டேட், இங்கே இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களும் தெரியும் பாருங்களேன், சும்மாவே இருக்க மாட்டேன், கையை வச்சுக்கணும் நம்ம இல்லையா? அப்படியே மூக்கை பிடிச்சி இப்படின்றது, காதை பிடிச்சி இப்படின்றது, எப்படின்றோம், அப்படி லைட் அப்படி பண்ணுவோம், சோறா கிள்ளிட்டிங்க அப்படின்னுவார். கேரு என்னை பார்த்து என்ன பிடிச்சி இன்னும் சோறா கிள்ளி விடுவார் அவர். இல்லை சில டைம் முடிய அப்படியே இப்படி நைஸ் அப்படி பண்ணி விடுவோம். அதெல்லாம் தகப்பன் பிள்ளைக்கு செய்கிறதா இல்லையா? அப்படியே நம்ம தொடுவோம். சில நேரத்தில் குழந்தை கையில் இருக்கும்போது இந்த விரல்களை பார்க்குவேன், லைட்டாக அடி ப்ரெஸ் பண்ணுவேன் இல்லையா? இவ்வளோ குட்டியான ஃபீட் பாருங்க. ஆனால் ஒரு நாள் கூட
கேரிங்க வா உட்காரிங்க, அப்பா உன்னை நேசிக்கிறேன், உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் கவுண்ட் பண்ண போகிறேன் வா. ஒரு நாள் கூட கூப்பிட்டு வந்துடல நான். கேரு நினச்சின்னுக்கிறாரு நல்ல வேலை அப்படின்ட்டு. ஆனால் முதல்ல என்னால் முடியாது, நான் சர்வ ஞானியோ சர்வ வியாபியோ சர்வ வல்லமையுடையவர் இல்லை. ஆனால் அந்த அன்புடைய அளவை நான் சொல்கிறேன். அவர் எந்த அளவுக்கு நம்மளை நேசிச்சிருப்பார்னா, நம்மளன்ட்ட இப்போ டைரக்ட் ஆகிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு அவர் உங்களை நேசிச்சிருந்தாருன்னா அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்னம்மா உன் மேலே அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு அழுது நேற்று உன் தலையில் இருக்கிற முடி கூட எனக்கு தெரியும், அந்த அளவுக்கு அக்கறை ஆகிறன்றார் கடவுள். அவர் சொல்கிறாரு, நான் உன் மேலே யூனிக்கான ஒரு அன்பை வச்சிருக்கிறேன். அப்போ என் தலை முடிய அவர் எண்ணி வச்சிருக்கிறாருன்னா அப்போ என் மேலே வச்சிருக்கிற அன்பு எனக்கு மட்டும்தான். அவருடைய அன்பின் வட்டத்தில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சிச்சு இந்த நேரத்தில்? இதில் ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? என் தலைமுடியை ஏண்டவரை நீங்கள் எண்ணி வைப்பீங்க. அது இப்போ பாரு, என் தலைமுடியை என்றாருன்னா இப்போ 3 விஷயம் ஆயிடுச்சு மெசேஜில். 2 விஷயம் இல்லை 3 விஷயம் ஆயிடுச்சு. என் தலைமுடியை என்றாருன்னா என்னைக்கோ ஒரு நாள் என்ன ஆகாது. ஏன்னா டெய்லி ஏதாவது ஒரு முடியாவது கொட்டுது. அப்போ டெய்லி அவர் எண்ணுமா இருக்குது. அவருடைய அன்பு எனக்கு தினமும். உண்மையா இல்லையா? அவருடைய அன்பு எனக்கு தினமும். 3வது ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க, என் முடியை கூட கவுண்ட் பண்ணி வைக்கிறவர் என் கடன் பிரச்சனை மேலே அக்கறையாக இருக்க மாட்டாரா? என் வியாதி மேலே அக்கறையாக இருக்க மாட்டாரா? என் பலவீனத்தை ஜெயிக்கிற சகாயம் பண்ண மாட்டாரா? முடி விஷயத்திலேயே அவர் எனக்கு அந்த அளவுக்கு அக்கறையாக இருக்கிறாருன்னா அப்போ என் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு அவர் சகாயம் பண்ண மாட்டாரா? பிள்ளைகளுடைய ஃபீஸ் கட்ட சகாயம் பண்ண மாட்டாரா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்க தொழிலை முன்னேற்ற சகாயம் பண்ண மாட்டாரா? அப்படின்னா அவர் சொல்றாரு, என்கிட்ட வரும்போது பெரிய விஷயத்தோட தான் நீ வரணும்னு இல்லை, ஜூஸ் வேணும். ஆண்டவர் சொல்றாரு, வா, என் வேலை வரவில்லை, ஆனால் உனக்காக நான் மாற்ற ரெடியாக இருக்கிறேன். சிம்பிளான விஷயத்துக்கும் உனக்கிட்ட நான் பேச ரெடியாக இருக்கிறேன். டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவரே எல்லா க்ரீனும் எல்லாம் ரெட்டு க்ரீனாக மாற்றோம் ஆண்டவரே, தண்ணி ரசமாக மாற்றினவரே, எனக்காக சிகப்பை பச்சையாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நீ கேளு, நியாயமாக என்ன செய்ய முடியுமாண்ணா செய்கிற கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இதுக்கு லேட்டாக எழுந்து போகாதீங்க. நேற்று பிரதர் சொன்னார் இன்னைக்கு செக் பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. சோம்பேறிக்கலாமல் பொறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டாம், சரியா? கரெக்டாக எழுந்து போகலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக செய்வார்ன்ற. நான் ஒரு பார்க்கிங் லாட் உங்களுக்கு கிடைக்கணும். எத்தனை தடவை இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு மால்குள்ளே போகிறீங்க, பிஸியான ஒரு மால், அது பல ஸ்பாட்ஸ் இருக்குது, ஆனால் சிறந்த ஸ்பாட்டை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். எத்தனை பேர் தெரியும் அது? அந்த நேரத்தில் உங்கள் மனசு சொல்லும், என்னன்னா அவர் எப்பேற்பட்ட கடவுள், உனக்கு ஒரு பார்க்கிங் ரெடி பண்ணி தர்றதுக்கு அவரை கூப்பிட்டு இருக்கிறேன் நீ ராஸ்கேல் அப்படி சொல்லும் மனசு. நீங்கள் சொல்லணும், உனக்கு ஒன்றும் தெரியல, சைலண்ட் ஆயிரு. என் தேவனுடைய அன்பின் வட்டத்தில் நான் மட்டும்தான். எனக்குன்னு வச்ச அன்பு எனக்காக, அவர் என்ன நேசிக்கிறார், எனக்காக செய்வார், எனக்காக செய்வார், பெரிய காரியங்கள் எனக்காக செய்வார். எத்தனை பேர் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க இந்த விஷயத்தை உங்களுக்காக? ஸோ டேக் த லவ் ஆஃப் காட் பர்சனலி. எல்லாரும் சொல்லுங்க, அவர் என்ன நேசிக்கிறார். கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டேன், அப்புறம் நீ வாழ்வது நான் அல்ல சொல்றாரா இல்லையா? அப்புறம் இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து. அடடட பவுல், நீங்க அப்படி சொல்லக்கூடாது பவுல், நம்மில் அன்பு கூர்ந்துன்னு சொல்லுங்கன்ற நான். ஆனா பவுல் சொல்ற, இல்ல நான் அன்பை பர்சனல் ஆக்கிறேன், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே. என்ன மாதிரி வெளிப்பாடு பாத்தீங்களா பவுலுக்கு? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பவுல் என்ன பண்றாராம், அவர் என்ன நேசிக்கிறாரு, அவருடைய அன்பின் வட்டத்துல நான் மட்டும்தான். எனக்கு அன்பை வச்சிருக்கிறாரு, அவர் நேசிக்கிறதுனாலே நல்லா இருப்பேன். பவுல் சொல்றாரு, நான் எப்படி தினமும் வாழ்றேன், தினமும் அவர் என்ன மட்டும் நேசிக்கிறாருன்னு சொல்லி வாழ்றேன்றார் பவுல். அதான் அவருடைய ரகசியம். இந்த வசனத்துடைய மிகப்பெரிய ரகசியமே அதான். He loves me and he loves me uniquely. கர்த்தருடைய அன்பை உங்களுக்காக எடுத்துங்க, சரியா? அன்னைக்கு அந்த பையன் பண்ண மாதிரி நீங்க பண்ணாதீங்க. உள்ள வந்து சே இவன் மனசில் எனக்கு மட்டும் தான் இடம் நினச்சா, இங்கே 20 பேர் கோட் சூட்டோட நின்றுக்கிறானுங்க, இவரை பார்க்கவே கூடாது அப்படின்னு திரும்பி போன மாதிரி நீங்கள் போயிடாதீங்க. கடவுளை பார்த்துட்டு, என் கர்த்தர் என்ன நேசிக்கிறார், எனக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். அருமையான ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. சென்னையிலேருந்து மிஸ்ஸஸ் புனிதா அவர்கள் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. மே மாதம் நம்மளுடைய ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. இவங்க ரெகுலராக கலந்துக்கிற ஒரு அருமையான குடும்பம். அவங்க சொல்கிறாங்க, அந்த ஜூம் மீட்டிங் முடிவில் நீங்கள் நிறைய வியாதிகள் சுகமாகிறத நீங்கள் டிக்ளேர் பண்ணீங்க, நீங்கள் சொன்னீங்க. அதில் நீங்கள் சொன்னீங்க, பாதத்தில் வலி இருக்கிறவங்களை கர்த்தர் சுகமாக்கிட்டு இருக்கிறார். இவங்களுக்கு காலேஜ் நாட்கள்ல இருந்து குதிங்காலில் வந்து பயங்கரமான வலி இருக்குமா. 2 மணி நேரத்துக்கு மேலே நின்னாலோ இல்லை சேரில் உட்கார்ந்தாலோ அந்த வலி ரொம்ப அதிகரிச்சிருமா. இந்த வலி அதிகரிக்கிறதுனால பல வருஷங்களா இருக்கிற இந்த வலி பாருங்க, அவங்க டெய்லி ருட்டீனையே அதுக்காக மாற்றணுமா இருக்குமா. வீட்டு வேலைகளோட திருமணத்துக்கு அப்புறம் வீட்டு வேலைகளை செய்யும் போது கூட ஒரு சில வேலையை பெண்டிங் வச்சிருவாங்களே. என்னன்னு பார்த்தா அந்த குதிங்கால் வலி அவ்வளோ பயங்கரமா இருக்குமா பாருங்க, அவ்வளோ சிவியரா இருக்குமா பல வருஷங்களாக. ஆனால் அவங்க சொல்றாங்க, as years went on I prayed on and off just telling God,
sometimes with faith, sometimes mechanical, and I take communion at home. But on that day, and அந்த நாள், when you called out feet pain, அவங்க சொல்றாங்க, when you called out கால் வலி சுகமாகுது நீங்க சொன்ன அன்னைக்கு, I took it for myself. எத்தனை பேர் புரியுது அது? I took it for myself. நான் எனக்குன்னு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சொல்றாங்க, thank God this time. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், this time ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அந்த this time உங்க வாழ்க்கையில கொண்டு வந்துட்டு இருக்காருன்னு சொல்றேன் நான். எனக்காக எடுத்துக்கிட்டேன் இந்த நேரம். I physically experienced healing in my feet. I didn't even have pain, even though I stood and worked after that. It was very liberating. I thank God for these Zoom meetings. Hallelujah. நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. What was the secret? என்ன ரகசியம்? அவங்களுக்குன்னு அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் அவர் நேசிக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார் பிரதர் அப்படின்னு போயிடாதீங்க. அவர் என்ன நேசிக்கிறார், ஆச்சரியமா இருக்குது, எனக்கு பிரமை பூட்டுது. அது என்ன போய் நேசிக்கிறாரு. நான் எப்பேற்பட்டவன் எனக்கு தான் தெரியும், எவ்வளோ தவறுகளை பண்ணியிருக்கிற. ஆனால் என்ன நேசிக்கிறாருன்னா, ஆண்டவரே நீங்கள் பயங்கரம், உங்கள் அன்பு பெருசு ஆண்டவரே, என்ன நேசிக்கிறீங்களாப்பா, வானத்தையும் பூமி உண்டாக்குன மிகப்பெரிய தேவன் நீங்க, என்ன நேசிக்கிறீங்களா ஆண்டவரே. Even right now God loves you. Do you know that? Right now, இப்ப கர்த்தர் உங்க மேல ஒரு மிகப்பெரிய அன்பை வச்சிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய அன்பின் வட்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த ஹால்ல நூத்துக்கணக்கில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா கர்த்தர் உங்க மேல கண்களை வச்சு சொல்றாரு, என் வட்டத்துல நீ மட்டும் தான் இருக்கிறமா, கவலைப்படாத, உன்கிட்ட பேசினுக்கிற அப்படின்றாரு. இதோ உன்கிட்ட பேசினுக்கிறேன், இந்த உங்ககிட்ட பேசினுக்கிறேன் அப்படின்றார் கடவுள். You are in God's circle and you are uniquely loved. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். Hallelujah. இதுதான் கிறிஸ்மஸ் உடைய முதல் பிரசங்கம். Happy Christmas to me. God loves me. Jesus came for me. Jesus died for me. Happy Christmas to me. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எனக்கு. ஆமென். அப்புறம் தான் அர்த்தம் உங்களுக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய அன்பை அனுபவிச்சீங்க? இப்போ உண்மையாவே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். நல்லா கைகளை தட்டி சொல்லுங்க, என்ன நேசிக்கிறார். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.